கான்செப்ட்ஸை கடந்த முறை நாம் பார்த்தோம். வாசிக்கலாம். அதுக்கு ஏற்ற இணையான ஒரு ரீகேப் பார்த்துடலாம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம். கர்த்தர் இந்த மாதத்துக்கென்று எங்களுக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம். யாத்ராகமம், Exodus chapter 33 verse 14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இதான் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம். என் சமூகம் உனக்கு முன்பதாக போகும், செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். இளைப்பாறுதல் என்ற வார்த்தைக்கு மூல மொழியில யாத்ராகமம் எழுதப்பட்டது எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. அப்போ ஆங்கிலத்தில் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டது. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். ரெஸ்டன்ட் இடத்துக்கு ஹீப்ரு மொழியில் என்ன அர்த்தங்கள் இருக்குன்னா, நான் உன்னுடைய வாழ்க்கையில் முன்பதாக போய் என்னுடைய பிரசன்னத்தை உனக்கு முன்பதாக அனுப்பி நிறைவேறாத காரியங்கள் நான் செட்டில் பண்ணுவேன்னு அர்த்தம். ஆமென். என்னென்ன காரியங்கள் பெண்டிங்கில் இருக்குதோ, எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோமோ, மை ப்ரெசன்ஸ் கோ ஃபார். என்னுடைய பிரசன்னம் முன்பதாக போகும். என் பிரசன்னம் முன்பதாக போய் உன்னை செட்டில் பண்ண வைக்கின்றது இது அர்த்தம். ஆமென். ஸோ இந்த மாதம் முழுவதும் நாங்கள் லீடிங்கை பார்க்குறோம். ஆண்டவருடைய வழிநடத்தலை பார்க்குறேன். நான் பார்க்குறேன். எத்தனை பேர் பார்க்குறீங்க? அவர் லீட் பண்ணுறார். ஆமென். இந்த மாதம் முழுவதும் அவருடைய பிரசன்னத்தில் இருந்தீங்கன்னா, அப்போ அடுத்த மாதம் என்ன செய்யணுங்கிறத இந்த ப்ரெசன்ஸ் உங்களுக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். ஆமென். அடுத்த மாதத்தில் இன்னொரு டாபிக்கு நாங்கள் போயிடலாம். ஆனால் அந்த ப்ரெசன்ஸ் எங்களுக்கு விலகாது. ஆமென். அது என்னோட வாழ்க்கையில் தொடர்ந்துருக்கும். இன்னைக்கு ஒரு சத்தியத்தை கேட்குறோம், நாளைக்கு இன்னொரு சத்தியத்தை கேட்கலாம். அதுக்காக அந்த சத்தியத்தை விட்டுட்டு இந்த சத்தியத்தை மட்டும் பிடிச்சிக்கிறது இல்லை. அதையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும், இதையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஆமென். அடுத்த முறை இன்னொரு சத்தியம் வரும், அந்த சத்தியத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி நாளுக்கு நாள் மகிமையுமே மறுரூபம் அடைஞ்சு ஒரு நாள் தூக்கி வரேன் மேலே. அல்லேலூயா. ஒரு நாள் நான் சிந்திச்சேன், நிறைய பேர் சொல்கிறாங்க ஆண்டவரே எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. உண்மையாது அது ரியல் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரை கேட்டேன். இஸ் இட் a real incident going to happen Lord? உண்மையாக நடக்க போகிற சம்பவம் உண்மையும் அப்படி தான் எடுத்துக்கொள்ளப்படும். how is possible? எப்படி ஒரு மனுஷன் திடீர்னு மேலே போக முடியும் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு 2 உதாரணங்கள் கொடுத்தாரு. ஒன்று, இயேசு சுவாமி தான் என்னோட வாழ்க்கையில் மாதிரி. ஆமென். என்னைக்குமே எந்த ஒரு மூல உபதேசத்துக்கும், எந்த ஒரு சீக்ரெட்டான ஒரு மிஸ்ட்ரியான ஒரு விஷயத்துக்கும் வேதாகமத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆண்டவர் பாயிண்ட் வச்சிருவார். ஏதாவது ஒரு இடத்துல அதுக்கான ஒரு குழுவை கொடுத்துருவார். இயேசு சுவாமி சொன்னார், நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது லூக்கா கடைசி அதிகாரத்திலையும் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரங்களையும் அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இயேசு தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார். நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன்ற ஒரு சந்தேகம் இருக்கும். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் மோசையை கை காட்டினார், எலியாவை கை காட்டினார். எலியா என்ன பண்ணாரு? பழைய ஏற்பாட்டில் ஒரு குழு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. ஸோ எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? ஆண்டவர்கிட்ட கேட்டார். ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, மனிதனை உண்டாக்கினவன் நான். யாரு? சர்வத்தையும் படைத்தது நான், அதாவது தேவன். நானே படைத்தேன். சகலத்தையும் சிருஷ்டித்தது நான். என்னுடைய கரத்தினாலே அல்லாமல் ஒன்றும் உருவாக்கப்படவில்லை. அப்போ மனிதர்கள் என்னுடைய கரத்தின் கிரியைகளா இருக்குதுன்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படிதான் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது என்னுடைய சிருஷ்டியாகிய நீங்க மனிதர்கள், நீங்க இருக்கும்போது உங்களுடைய கரத்தினால
உங்களுடைய ஞானத்தினால என்னால உண்டாக்குற நீ ஒரு ராக்கெட்டை இங்க இருந்து வானத்துக்கு தன்னால மேக போக பண்ண முடியுமாக இருந்தால், நான் சிருஷ்டித்த மனிதனே அவனுடைய ஞானத்தை பயன்படுத்தி சாதாரண சும்மா இருக்கிற ஒரு ராக்கெட்டுக்கு ஒரு மிசைலுக்கு ஃபுவலை கொடுத்து ஹைட்ரஜனை கொடுத்து தன்னால் ஆட்டோமேட்டிக்கா எழும்புறதற்கு கிரியை செய்ய முடியுமாக இருந்தால், என் கரத்தின் சிருஷ்டிகளாக உங்களை ராக்கெட் மாதிரி மேலே எடுத்துக்கொள்றது எனக்கு எவ்வளவு நேரம் போகும்? கேட்டோம், ஆஹா இப்போ ராக்கெட்டை பார்க்குறதுலாம் அதான் ஞாபகம், இப்படித்தான் நாங்களும் புஷ்ஷுன்னு போயிடுவோமோ அப்படின்னு. ஒரு நொடி பொழுதுல மர்மமாகிடும். நாங்கள் நினைச்சு பார்க்கறதுக்குள்ள அடுத்த நிமிஷம் பார்ப்போம், மகிமையில் வசிக்கும் மன்னவன் அவர்கிட்ட சமூகத்தில் இருப்போம். இங்க இருப்போம். அந்த டைம் வந்த உடனே ஒரு ஷணப்பொழுதுல, தமிழ்ல கரெக்டா அழகா எழுதியிருக்காங்க, ஒரு ஷணப்பொழுதுல ஒரு நொடி பொழுதுல மர்மமாகிடும். நிறைய பேர் வந்து கேட்பாங்க, யூத் மீட்டிங் முடிஞ்ச பிறகு வைராக்கியமா ஆராதனைகள் எல்லாம் ஒப்பு கொடுத்தவங்க எல்லாம் வருவாங்க. வந்து அண்ணே வலி விளங்குமா அண்ணே அப்படின்னு கேட்பாங்க. வலி விளங்குமா? எப்போ? ரத்த சாட்சியா மறைக்கும் போது. கதிரி ஒப்பு கொடுத்தியே, இப்ப வந்து வலி விளங்குமான்னு கேட்கிற, என்ன அர்த்தம்? வலி விளங்காது, ஆனா விளங்கும் ஆனா விளங்காது. நல்ல உதாரணம் யார் தெரியுமா? ஸ்தேவானை கல்லால தான் அடிச்சு கொண்டாங்க. ரத்த சாட்சி கல்லால் அடிச்சாங்க, செத்துட்டாரு. ஆனா கல்லால் அடிக்கும் போது இவருக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு? அவருடைய சரீரம் டோட்டலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன மாறிடுச்சு? டிரான்ஸ்ஃபார்ம்டா மாறிடுச்சு. என்னுடைய தொடையில பின்பகுதியில ஒரு சூடு காயம் இருக்கு. அது எங்க அப்பா நான் பண்ணின ஒரு புண்ணிய காரியத்தின் நிமித்தமா எனக்கு கொடுத்த ஒரு அடையாளம். சின்னதுல அவர் குடிக்கிற பீடிய, குடிக்கிற சிகரெட், ஃபாரின் சிகரெட், அந்த துண்டெல்லாம் போட்டு வச்சிருப்பாரு. ரொம்ப இழுக்க மாட்டார், 2 இடத்துல போட்டுருவாரு. அப்படியே ஃபுல்லா இருக்கும். ஆஹா இன்னைக்கு எனக்கு பொங்கல் தான் அப்படின்னு நினைச்சு அதெல்லாம் சேர்த்து வச்சு கட்டா சேர்த்து வச்சேன். வச்சு இல்லாத நேரம் பார்த்து நான் டாய்லெட்டை போயிட்டு 10 வச்சு அடிச்சேன் பாருங்க. ஒரு அடி இன்னும் இருக்கு, சத்தம் கேட்குது. என்னடா இது டாய்லெட்டு வந்து புகையா வருது, எதுவும் 10 தான் சொல்லிட்டு பார்த்தா லாக் உள்ளுக்கு அடிச்சது. நான் இப்படி நிக்கிறேன். அம்மா காதை பிடிச்சி வெளியில எடுத்துட்டு வந்தாங்க. எங்க அப்பையும் வச்சான் பாருங்க, ஒரு கொல்லி கட்டணம் எடுத்தாரு. அந்த காலத்துல வந்து கேஸ் எல்லாம் கிடையாது, மண்ணெண்ணையும் கிடையாது, விறகு அடுப்பு தான். வெளியில ரொம்ப பெரிய அடுப்பு, விறகு கட்டெல்லாம் இருக்கும், சைஸ்ல ஒரு கட்டை. எனக்கு வீட்டிலே கூட்டு குடும்பம்னால நிறைய பேருக்கு சமைக்கணும். எடுத்தார ஒரு கொல்லி கட்டையை தகன்னு தணலோட வச்சு விட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வேதனை எனக்கு நீ ஞாபகம் இல்லை, வச்சது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது ஞாபகம் இருக்குது. காரணம் தெரியுமா? அந்த இடத்துல இப்ப சொரணை இல்லை. அந்த இடத்துல நீங்க எனக்கு பேனாவால குத்துனாலும், கம்பியால குத்துனாலும், கத்தியால குத்துனாலும் எனக்கு விளங்க. நானே குத்தி பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட பின்ல இவ்வளவு சைஸ் நான் இறக்கி பார்த்துருக்கேன். என்னடா வலி விளங்க, கிட்டத்தட்ட மரத்து போயிடுச்சு. அந்த இடம் டோட்டலா மரத்து போயிடுச்சு. இதுதான் இந்த மாதிரி ஒரு அனுபவம் தான் ஆவிக்குள்ள ஆகும்போது நடக்கும். உங்களோட சரீரத்தை மறந்துடுவீங்க, ஆத்துமா மறந்துடுவீங்க. இது எல்லாமே மறத்து போன ஒரு சிச்சுவேஷனா இருக்கும். மறத்து போனதுக்கு போயிட்டு இவங்க அடிச்சுட்டு இருப்பாங்க கல்ல. நீங்க ஆவியில பரலோகத்தை பார்த்துட்டு இருப்பீங்க. அடுத்த கட்டம் நான் எப்படி போக போறேன், ஏஞ்சல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிப்பாங்க. உங்களோட நொடி, உங்களோட மரண நேரம் அதுவாக இருந்தா நீங்க ஏஞ்சல்ஸை பார்ப்பீங்க. உங்களை கூட்டிட்டு போறதுக்கு அந்த ஏஞ்சல்ஸ் வருவாங்க. அதே நீங்க கிறிஸ்துவுக்குள் இல்லாம வேற விதமா மறிக்கிறதா இருந்தா அசுத்த ஆவிகள் வந்து உங்களை கூட்டிட்டு போகும், வந்துடும். சில நேரம் அலறுவாங்க, துட்டிக்கிற நேரங்கள்ல, மரண கடைசி படைக்கல சில பேர் அலறுவாங்க. ஏன்னா அசுத்தாவிகளை கண்டாலும் ஏன் இது வருது பயந்துருவாங்க. சில பேர் ஃபுல் ஐசியூல எல்லாம் இருப்பாங்க, அப்படியெல்லாம் இருக்கும். ஆனா கடைசி மறைக்கும் போது அவனோட ஃபேஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா மாறிடும். கடைசியா ஒரு நடந்த ஒரு மரணம், ஸ்ரேணியோட பாட்டி,
அவங்கள கர்த்தர் வந்து ஆயத்தப்படுத்தும்படி சொல்லியிருந்தாங்க. ஆயத்தப்படுத்தணும், ஞானஸ்நானம் எல்லாம் கொடுத்து அவங்கள மன்னிக்கப்பட வேண்டியவர்களுக்கெல்லாம் மன்னிப்பு கொடுக்க வச்சு அப்படிலாம் செஞ்சு அவங்க மறிக்கும் போது நாங்கள் கொழுப்பில் நிறைய நாள் அவங்கள பார்க்க கிடைக்கல. பட் அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எங்களோட பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வாஞ்சி ஆயிடுச்சு. ஆனால் மறிக்கும் போது பக்கத்தில் இருந்தவங்க எங்களோட அம்மா தான் இருந்தாங்க பக்கத்தில். அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு காலில் வலி இருந்துச்சு, டயபெட்டிக் பிரச்சனைகள் இருந்துருச்சு சரத்தில். கடைசி மரண படுக்கையில் போராடிக்கிட்டு இருக்க நேரத்தில், போராடிக்கிட்டு இருக்கும்போது வலி அப்படின்னு ஐயோ நெஞ்சு வலிக்குதே அந்த மாதிரி இருந்தவங்க ஒரு சனப்பொழுதுல திடீர்னு அவங்களோட பேச்செல்லாம் மாற ஆரம்பிச்சுதான். ஏசப்பா வந்துட்டாரு, ஏசப்பா வந்துட்டாரு, ஏசப்பா வந்துட்டாரு சொல்லி அவன் போய் இந்த போய் விட்டு போச்சு. தேவதூதர்கள் தான் வருவாங்க. சில நேரத்தில் மகிமையை கண்டோன்னா ஏசப்பா தான் வந்துட்டாங்க. எனிவே ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் ஹெவன். சில நேரங்களில் யோவான் ஸ்நானம் அப்படிதான். ஒரு பரிசுத்தவான் வந்து நிற்கிறாரு, ஆனால் அவர் நிற்கிறது பரலோகம். தேவன் தான் வந்துட்டாரு, பொத்துன்னு காலில் விழுந்துட்டாரு. அப்புறம் அவர் சொல்றாரு, ஏய் என் காலில் விழாதபடிக்குப்பா, நானும் இயேசுவை சேவிக்கிற உன்னை போல ஒருவன் தான் அப்படின்னு அர்த்தம். ஒரு பரிசுத்தவான் அர்த்தம். பரிசுத்தவான் ஒரு நொடி பொழுதுல நாம் மறுகணும். எங்களுக்கு வழிகள் அடிச்சா அவங்க அடிப்பாங்க. சில நேரம் நாங்களும் இப்போ ஒரு ஆள் அடிக்கிறாங்க. சிங்கள படம் பார்த்துருக்கீங்க தான். நாங்கள் எங்கள் கிருளப்பண்ணையில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் கருணேன்னு ஒருத்தர் இருக்கான், ஆக்டர். அடிக்கடி காணும், சும்மா லூசு மாதிரி ஊற்றிட்டு இருப்பான். சரிதானே? சிங்களத்தில் அடிக்கிற கருணை தலையெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். சிங்கள படங்களில் அவர் தான் ஃபைட்டுக்கு வருவார், அவர் தான் வில்லனுக்கு வருவார். எங்களை நம்பியார் மாதிரி அந்த காலத்தில் அவர் தான் இருக்கார். அவர் நம்ம வீடு பக்கம் தான் இருக்காரு. அவர் ஃபைட் பண்ணும்போது சிங்கள படங்கள்ல புஹா குஹா அப்படின்னு வாயாலே சத்தப்படான். புஹா அப்ப அவங்க புஹா இந்த சத்தம் கேட்கும். இந்த சிங்கள படங்கள் இப்பயும் கேட்கும். சில நேரங்கள் யாராவது அடிக்க போனா புஹா அப்படிதான் இந்த சத்தம் இருக்கும். அப்ப என்ன நடக்கும்? ஒரு நாளைக்கு புஹா அடிச்சோன்னா பக்கத்துல இப்படிதான் அடிப்பான், அதை போய் இடுவான். இதே மாதிரி தான் என்ன நடக்கும்னா, நீங்க ரத்த சாட்சியை மறிக்கிற நேரம் வந்தானே உங்களை கட்டையால் அடிப்பாங்க, மண்வெட்டி எடுத்து அடிக்கலாம். அடிக்கும்போது உங்களோட சரீரத்துக்கு அந்த இம்பாக்ட் விளங்கும். ஆவி மனிதனா மாறிட்டீங்க, அடிக்கிறான் புஹா அப்படி போவீங்க. பட் யூ ஆர் டிரான்ஸ்ஃபார்ம். பட்டாரம் அடிப்பாங்க, கழுத்துட்டு போகும். Because it's a physical man. இது மாம்ச சரீரம். அப்படியே கல்டிக் மாதிரி இருந்தா தான் எங்களுக்கு ஏதோ ஒன்று மாறிட்ட மாதிரி இருந்தா தான், செத்துட்டா தான் எங்களை ஒண்ணுமே அசைக்க முடியாது. மற்ற பாவங்கள் எல்லாம் நடக்கும். எங்களுக்கு ஆத்மா இருக்கு, எங்களுக்குள்ள இன்னும் சரீரம் இருக்குது, சரீரம் ஃப்ரீஸ் ஆகல. அப்போ அந்த ரியாக்ஷன் நடக்கும். பட் யூ ஆர் இன் another realm. நீங்க இன்னொரு மண்டலத்தில் இருப்பீங்க. நீங்க இன்னொரு மண்டலத்தில் இருந்து அவர் அப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க. யோனத்தான் ஸ்தேவானுக்கு அதான் நடந்துச்சு. அவங்கள கல்லால் அடிக்கும் போது டிரான்ஸ்ஃபார்ம்டு, இன்னொரு ரெல்முக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி என்ன தெரியுமா பார்க்குறாரு? பரலோகம் திறக்கிறத பார்க்குறாரு. 2 கல் 3 கல் தலையில் படுது. டமா டமா பரலோகம் திறக்கப்படுது. சிங்காசனம் விளங்குது. டங் 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 சிங்காசனம் விளங்குது. ரத்தம் வலியுது. டங் டங். ஓ, பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தை அமர்ந்திருக்கிறார். வலது பார்சத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். வேறு போச்சு. அடுத்த நிமிஷம் நினைக்கிறார். ஹல்லேலூயா. வாட் அ பிரிவிலேஜ். என்ன பாக்கியம். இதுதான் ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நியமித்திருந்தது நான் சொல்லுவேன். இதுக்குதான் நான் எதுவாக மாறணும்னா ஆவிக்குரிய பிள்ளைகளாக மாறணும். நீங்கள் ஆவிக்குரியவர்களாக மாறினாலே அன்றி அவரை ருசி பார்க்க முடியாது. மாம்சத்தில் எவ்வளவுதான் போராடினாலும் you cannot experience the mighty God who lives in the mighty realm. பரலோகமே ஸ்பிரிட் realm இருக்கும்போது you cannot enter. உங்களால மாம்ச எண்ணங்களோட மாம்ச கிரியைகளோட அதுக்குள்ள போக முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்?
எங்களை நாங்கள் நல்ல ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கணும். எங்களோட வாழ்க்கையை இயேசுவை போல மாற்றிக்கணும். எல்லா சைட்லையும் எங்களை ஆராய்ந்து பார்த்து எங்களை சரிப்படுத்தி அவருடைய பிரசன்னம். வர்ஷிப் செமினார் நடக்க போகுது. இதுவே எப்படி இருக்குன்னா, வர்ஷிப் செமினார் எப்படி இருக்குன்னு நான் கற்பனை பண்ணுறேன். ஏன்னா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதல்ல, சொல்லிக் கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸை காட்டணும். அதுதான் முக்கியம். வர்ஷிப் செமினார் நடத்த 1000 பேர் இருக்கிறாங்க. வர்ஷிப் செமினார் நடத்த 1000 வர்ஷிப் லீடர்ஸ் இருக்கிறாங்க. பட் அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தக்கூடிய அதுதான் யார்கிட்ட இருக்கு, அதுதான் நம்ம பழகணும். அந்த வர்ஷிப் இதுக்கு போகணுமா இருந்தா அவர் ருசி பார்க்காம அதுக்குள்ள போக முடியாது. கீ ஒன்று சும்மா கொடுக்கணும், ஒரு கீ, ஜஸ்ட் ஒரு கீ. வர்ஷிப் செமினாருக்கான ஒரு கீ ஒன்று சும்மா கொடுக்குறேன். இயேசு சுவாமி மரிச்சதுக்கு இப்பதான் பவுல் அப்போஸ்தலர் வாழ்க்கையில இயேசு சுவாமியை ருசி பார்த்த பவுல் அப்போஸ்தலர் பிசாசு விட்டார். மந்திரவாதியை பார்த்து இயேசுவின் நாமத்தினால சொல்றாரு. சொன்ன உடனே பொத்துன்னு பிசாசு விடுது. எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதை பார்த்துட்டு இருக்கிறேன் கொஞ்சம் மந்திரவாதி. ஆமா, இயேசு சுவாமியோட பேரை சொன்னா போகுதே அப்படின்னு சொல்லி பிசாசு பிடிச்சிருந்த நடுவே மந்திரவாதிய என்ன தெரியும் சொல்றேன், பவுல் சொல்லுகிற இயேசுவின் நாமத்தினால போய் துரத்துகிறேன் அப்படின்னு. என்னது அந்த பவுல் சொன்னாரே, அந்த இயேசுவின் நாமத்தினால உன்னை துரத்துகிறேன் பிசாசு அப்படின்னு. என்ன தெரியுமா நடந்துச்சு? பிசாசு சொல்லுச்சு, எனக்கு பவுல் யாருன்னு தெரியும், இயேசு சுவாமி யாருன்னு தெரியும், நீ யாருடான்னு சொல்லி அடிச்சு துவம்சமாக்கி அம்மனை கட்டையா ஓட விட்டுச்சு. அப்படிதான் பைபிள் சொல்லுது. நிர்வாணிகளாய் ஓடினார்கள், துரத்தி அடிச்சுதான் பிசாசு. என்ன இதுல இருந்து இருக்க கீ என்னன்னா, யாரு பிசாசு கூட துரத்தலாம் யாரு தெரியுமா? இயேசுவை ருசி பார்த்தா தான். யாருடைய வர்ஷிப் அங்க எவன்லிஸுக்கு போகும்னா அவரை ருசி பார்த்தவே ஆராதிக்கிறது தான். வீட்டில் ஒருத்தன் ஆராதிக்காம மேடையில் வந்து ஆராதிக்கிற வர்ஷிப் வந்து எடுப்படாது. எவ்வளவு சர்ச்சுக்கு போயிட்டு பாருங்க, அந்த இடத்துல தேவ பிரசன்னம் வருதா இருந்தா இருக்கு. பொதுவாக அவரை ஆராதிக்கும் போது துதிகள் மத்தியில் வாசம் பண்றவர் ட்ரூ. பட் வர்ஷிப்பரோட லைஃப் ஆண்டவரோட இல்லாட்டி, அவனோட ருசி பார்க்கிற தன்மை இல்லாவிட்டால் he cannot lead into most holy place. அவனுக்கு வெளிப்பிரகாரத்தில் வேணா சுத்திக்கிட்டு இருக்கலாம், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க சுத்த வச்சுட்டு இருக்கலாம், பரிசுத்த ஸ்தலத்துக்கு கூட போக முடியாது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கூட விட்டோம். அதுதான் ஒரு வர்ஷிப் வேலை. ஐம் சாரி, நீ வர்ஷிப் செமினார் இல்லைல்ல. யாத்ரா 33:14 அவர் எங்களோட வாழ்க்கையில் எல்லாத்தையும் ரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ எங்களோட தேவனுடைய வாழ்க்கையில, அவரோட இருக்கிற அந்த வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தை அதிகரிக்கிறது என்ன அவைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கடந்த முறை நாங்கள் பார்த்தோம், முதலாவது தேவ பிரசன்னத்தை அதிகரிக்கிறது ஜெபம் அல்லது தேவனுடைய சமூகத்துக்குள்ள போறது அப்படின்னு வச்சுக்கலாம். முதலாவது ஜெபம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை அதிகரிக்க நாங்கள் என்ன செய்யணும் எங்களோட வாழ்க்கையில? முதலாவது ஜெபம். யாக்கோபு 4:8 அது நாங்கள் வாசிச்சோம். யாக்கோபு 4:8, 2 நாளாகமம் 15:2, மத்தேயு 6:6, அப்போஸ்தலர் 10:30, அப்போஸ்தலர் 4:30-31, அப்போஸ்தலர் 12:5-8. இது எல்லாமே ஜெபம். ஜெபம்னா என்ன? நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம் எங்க தேவைகளை சொல்றது. போன முறை பார்த்ததுல ஒரு சின்ன ஒரு இவாலுவேஷன், ஒரு சின்ன ஒரு மீளாராய்ச்சி கொடுக்குறேன். ஜெபம்னா என்ன? தேவைக்காக போகாம, ஜெபத்துல நிறைய வகைகள் இருக்கு. இது உறவு பேஸ் பண்ணி போற ஜெபம். ஆமே. தேவைகளை பேஸ் பண்ணி போறது விண்ணப்பம். நான் அவையோடு விண்ணப்பம் பண்ணுவேன். விண்ணப்பம் அப்ளிகேஷனா? விண்ணப்பம் வேற, ஆண்டோடைய சமூகத்துக்கு அவரோட ஒரு உறவுக்காக போறது வேற. ஜெபம்ன்றது ஒரு டோட்டல் பேக், இட்ஸ் a hamper.
அதுக்குள்ள விண்ணப்ப ஜெபம் இருக்குது, மன்றாட்டு ஜெபம் இருக்குது, அந்நிய பாஷையில ஜெபம் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் ஜெபம்னு சொன்னோட நாங்க முதல்ல என்ன நினைக்கிறோம்னா, ரைட் யாருக்கா ஜெபிக்கணும், நீ நல்லா ஜெபம் பண்ணீங்களா பிரதர் அப்படின்னு கேட்டா யாருக்கா பிரதர், யாருக்கும் ஜெபிக்க சொல்லலையே. அவங்களோட மைண்ட் செட் என்ன இருக்குது, ஜெபம்னு சொன்னா இன்னொரு இருக்கா ஜெபம் பண்றது, என் தேவை இருக்கா ஜெபம் பண்றது அப்படி. நோ, உண்மையான ஜெபம்னா என்னன்னா ஆண்டோட பிரசன்ஸுக்குள்ள என்டர் ஆகிறதா ஜெபம். ஆமே. ஒரு பாட்டு இருக்கு, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நேரமும் வீணாக போகாதையா. ஆண்டோட சமூகத்துல நீ நுழையணும்னு சொல்லிட்டு நீங்க முழங்கால் படிக்கிட்டுறீங்க. ஈவன் நீங்க வாய் கூட திறக்கல, வாயை கூட திறந்து ஆண்டவரே அப்படின்னு கூட சொல்லலைன்னு வைங்க. ஒரு ப்ரேயர் டைம் நீங்க செட் பண்ணி, ஓகே ஐ எம் கோயிங் டு ப்ரே 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஆண்டோட சமூகத்தில் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகி முகம் கழுவி ரெடியாக வந்து முழங்கால் போட்டிங்கன்னா யூ ஸ்டார்ட் அட் த ப்ரேயர். நீங்கள் ஆண்டோட பிரசன்னத்துக்குள்ள வந்துட்டீங்க, அவருடைய சமூகத்தில் அவரோட உறவுக்காக வந்துட்டீங்க. மோசையோட வாழ்க்கையில யாத்திரை 33ஆம் அதிகாரம் 34ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, மோசே நீ அதிகாலையில் ஆயத்தமாகி நீ வா, நாரவாயோட அல்ல. அடுத்த டாபிக்ல அதை சொல்லுறேன், மறுபடியும் சொல்லுங்க. ஆயத்தமாகி வா, உன்னை ஆயத்தப்படுத்தி நீ வா, வந்து அங்கே என் சமூகத்தில் ஒரு இடம் உண்டு, அங்கே நில்லு. 40 நாள்ல 40 டேஸ்ல தேவனோட சஞ்சரித்து தேவனோட பேசின முகமுமாய் கண்டு பேசின 40 நாள் அனுபவத்துல 6 நாட்கள் 6 டேஸ் ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்தார். என்னது, அவர் வர்றதுக்காக பிரசன்னத்தில் இருந்தார். ஆனா வேதம் சொல்லுது மொத்தமா எத்தனை நாள் இருந்திருக்காரு, ஆண்டோட பேசினது எத்தனை நாட்கள்? 40லேருந்து 6 போனா 30. வேதம் சொல்லுது மோசே 40 நாட்கள் இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தில் இருந்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட பிரசன்னத்துக்கு போறதுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தால நீங்க பிளான் பண்ணி பிரசன்னத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டீங்கனாலே, அப்படி சமூகத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாலே, திட்டம் பண்ணி அந்த செய்யறதுக்கு நின்றாலே சில நேரம் அதிகாலையில் ஒரு டைம் நீங்க ப்ரே பண்ண டைம் செட் பண்றீங்க, 3 மணிக்கு ஜெபம் பண்றீங்க, 2:45க்கு எழுப்பணும். எழுப்பினாதான் முகம் கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டீயோ காஃபியோ அல்லது வாட்டரோ குடிச்சிட்டு முகம் எல்லாம் கழுவிட்டு பாயை விரித்து பைபிள்லாம் ரெடி பண்ணி உட்கார்றது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக சாட்சாத் 3 மணியாக இருக்கும். அப்போ என்னைக்கு எல்லாம் அடிச்சு எழும்புறீங்களோ, எதுக்காக எழும்புறீங்க? ட்ரெயினை பிடிக்கிறதுக்கா, பஸ்ஸை பிடிக்கிறதுக்கா? எதுக்கு? பிரசன்னத்துக்கு போகிறேன். 2 தேதி நீங்கள் ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு அண்டர்ஸ்டூட். இதுதான் ஜெபம். ஜெபம் பண்ணுறது அவருடைய உறவு தான் ஜெபம். ஆமே. அவரோடு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷம், பிளான் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷம் அது வீணாகவே போகாது. கட்டாயம் நான் நாளைக்கு அதிகாலை இந்த டைம்னு எழுதி அவன் சமூகத்தில் இருந்தே ஆகணும். பிளான் பண்ணுறீங்களா? நைட்டுக்கே நீங்கள் உங்களோட ஜெபத்தை ஆரம்பிச்சதுக்கு சமம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமே ஆமே. இதுதான் ஜெபம். அப்போது அநேகம் எங்களோட வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு தடை. அநேகர் வெளியில் இருக்கிறவங்க, உலகத்தில் இருக்கிறவங்க, சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாததுக்கு ஒரு காரணம் என்னன்னா, ஆசீர்வாதம் தாமதிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஆசீர்வாதம் தடைப்படுறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏற்கனவே சொன்னேன், மறுபடியும் சொல்றேன். என்ன காரணம்னா, பிரசன்ஸை சீக் பண்ணாம பிரச்சனையோட சீக் பண்றதுனால. தேவ பிரசன்னத்துக்கு முதலிடம் கொடுக்காம பிரச்சனைக்கு முதலிடம் கொடுக்கிறபடினால, பிரச்சனை சொல்ல போறது நிமித்தமா ஒரு உறவு அங்க வருது. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைய ஆண்டவர்கிட்ட சொன்னாதான் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லி இருக்கிறாரே, அதை சொல்றதுக்காக போறேன். போனோன்னா ஒவ்வொரு காலமையில இருந்து அந்தி வரைக்கும் அழுகாச்சு. ஆண்டவர் சமூகத்துல அழுகாச்சு 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 அழுகாச்சு. அப்படி அழுகும்போது, ஆண்டவர் சமூகத்துல அழுகும்போது என்ன நடக்குதுன்னா, தேவைக்காகவோ என்ன மண்ணங்கட்டிக்காகவோ என் சமூகத்துக்கு வந்துட்டா தானே அப்படின்றதுனால ஒரு காரியம் அவனோட வாழ்க்கையில் நடக்கும். பட் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ அப்படி பண்ணாத, உன் தேவைகளை நான் முன்கூட்டி அறிஞ்சிருக்கிறேன், போயிட்டு இதுக்காக சும்மா டைமை ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதான் மற்ற யாரெல்லாம் சொல்லப்படுறது, நான் ஏற்கனவே உடைய இருதயங்களை அறிந்திருக்கிறபடினாலே வீண் வார்த்தைகளாலே அளப்பாதீங்க. அளப்புறோம் நாங்க. ஆண்டு சொன்னாரு, உறவுக்காக இடத்துல வா, நன்மை கிருபை பின்தொடரும்.
பிரசன்ஸுக்கு முன்பதாக இடம் கொடு. ஃபர்ஸ்ட் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ப்ரையாரிட்டி கொடு. நன்மைங்கிறதே ஒன்றை பின்தொடரும். இல்லை நாங்கள் என்ன பண்ணோம், நன்மைங்கிறதே நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஜெபத்தில் ஓடணும், எல்லா நேரமும் ஓடணும். பிரசன்ஸ் முக்கியத்துக்கு தான் நன்மைங்கிறதை பின்தொடரும். சிம்பிள் அஸ் தட். இதுதான் லைஃப். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அதுக்காக நாங்கள் ஜெபமே பண்ணக்கூடாதா? நோ, பண்ணணும். எங்களை தேவைக்கா ஜெபம் பண்ணக்கூடாதா? பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எல்லாம் செஞ்சு முடிச்சு கடைசியில் பண்ணு. முதலாவது அதிகாலை நீங்கள் எழும்புறீங்களா இருந்தா, அல்ல ஜெபம் பண்ண போறீங்களா இருந்தா, நோக்கம் என்னன்னா அப்பாட முகத்தை பார்க்கணும். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே இதுதான் நான் அர்ப்பணிக்க வந்திருக்கேன்ப்பா, உங்களுக்கு மீட் பண்ண வந்திருக்கேன்ப்பா. சில நேரங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்பாரு, காலம் போனது படி ஒன் மை சன் அப்படின்னு, ஐ நீட் யூ. இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் தாகம். அநேக நேரங்கள் அப்படி தான் கேட்பாங்க, உனக்கு என்ன வேணும், இதுக்காக வந்திருக்க, நீங்கள் தான் வேணும், வேறு என்ன வேணும் எனக்கு, நீங்கள் இருந்தாலே போதும், அதுக்கு தானே வந்திருக்கிறேன், அதுக்கு தானே எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தேன், நீங்கள் தான் எனக்கு வேணும். அவர் அதில் டிலைட், அவர் அதில் சந்தோஷப்படுவார். இதுதான் என்னோட வாஞ்சியாக இருக்கும், இதுதான் என்னுடைய உள்ளான நோக்கமாக இருக்கணும். அவருடைய சமூகத்தில் இருக்கணும், அவருடைய ப்ரெசன்ஸில் இருக்கணும். அவ்வளோதான். அது இருந்தாலே மற்றெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கை. இதுக்கு நீங்கள் ரொம்ப ரஷ் பண்ணவே தேவையில்லை, ரொம்ப டயர்டாக வேண்டிய அவசியமே கிடையாது. வார்த்தை சுலபமாக வரும், வர்ஷிப் சுலபமாக வரும். தம்பி பையன் நீங்கள் வந்தீங்கன்னா என்ன பாட்டுங்க தெரியலை, ஒரு பாட்டு மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுவும் மாம்சத்தில் எடுத்த பாட்டு, ஒரு நல்ல ஒரு பாட்டு, ரொம்ப கேட்டால் எனக்கு டச் ஆகிடுச்சு. அதை எடுத்து வச்சு அடிப்போம்னு சொல்லிட்டு காலமாக வேறு என்ன பாட்டு யோசிக்கிற ஒன்றுமே வருது இல்லை. இங்கே வந்தோன்னு வருது, அது இங்கே வந்தோன்னு தான் வரும். அதுதான் வர்ஷிப். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன், எப்படி பரிசுத்தாவை டிபெண்ட் பண்ணி வர்ஷிப் பண்ணுறது, பரிசுத்தாவை இணைந்து எப்படி வர்ஷிப் பண்ணுறது. கரெக்டான நேரத்துக்கு கரெக்டான பாடலை கூட நாங்கள் ரிலீஸ் பண்ணலை, டெலிவரன்ஸ் நடக்காது, ஹீலிங் நடக்காது. நல்ல ஒரு ப்ரெசன்ஸ் போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு உண்மை நம்புனா அன்பாக்கியவா அப்படி பாட்டு எப்படி இருக்கும்? டோட்டலாக என்னது, ஆவியானவர் அவர் கிரியை செய்ய வேண்டிய இடத்துல ஏதாவது நாங்கள் என்ன பண்ணுறோம், அது நல்லது தான், நல்ல பாட்டு தான், நல்ல பயன்படுத்துகிற பாட்டு தான், ஓகே. பட் நாட் அ சூட்டபிள் சாங் ஃபார் அ கரெக்ட் பாயிண்டில் பாட வேண்டிய சூட்டபிளான பாட்டு கிடையாது. இதில் எப்படி லீட் ஆகணும் எல்லாம் நேரத்தில் வரும். இதுதான் என்ன பண்ணுறது தெரியுமா, பெரிய ஒரு தேன் ராட்டியை வச்சுக்கிட்டு தேனை கொஞ்சம் தண்ணியில் வந்து நான் கொஞ்சம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நக்கி விடுற மாதிரி இருக்குது. நாட்டில் கொஞ்சம் தொட்டு பாருங்க அப்படின்றலாம் இருக்கு. ஜெபம் இருக்குது, பிரசன்னத்துக்கு போனாலே ஜெபம் ஸ்டார்ட். ஆமே. முதலாவது. ரெண்டாவது அதிகாலை ஜெபம். முதலாவது ஜெபம் நீங்கள் எந்த நேரம் என்ன பண்ணலாம், காலை மாலை இரவு வேண்டிய நேரத்தில். சங்கீதத்தில் இன்னைக்கு வாசிக்கும் போது அந்த ஒரு வார்த்தை இருக்குது, ராக்காலங்களில் உங்களை நான் பாடுவேன். அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுருக்கேன். தாவீது எப்படி இருக்கிறாரு, ராக்காலங்களில் உன்னை பாடுவேன், வை 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 வை, தலையை போட்டு பிச்சுட்டு இருக்கு, வை ராக்காலங்களில் வை. ஏன் ராக்காலங்களில் பாடுவேன்? ஏதோ ஒரு மிஸ்ட்ரி அப்போ அங்கே இருக்கு, அதை கண்டுபிடிச்சிடும். அதை கண்டுபிடிச்சிடும். நமக்கு சொல்ல வேற யாரும் சொல்லாது, ராக்காலங்களில் உண்மை பாடுவேன். அப்போ அப்படி ஒவ்வொரு நேரங்களில் எங்களுக்கு வந்து அவருடைய சமூகத்தை நாங்கள் போகலாம். வேண்டிய நேரத்தில் ஃப்ரீயான நேரங்களில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் ஆஃபீஸ்களில் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய ஜெப நேரம் எங்கே தெரியுமா இருக்குது, என்னுடைய ஜெப நேரம் அதிக நேரங்களாக டாய்லெட்டில் தான் என் ஜெப நேரம். காமெண்ட் பக்கத்தில் நான் முழங்கால் போட்டுருக்கேன் நாட்கள், பல நாட்கள். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கேவலமான ட்ரோமெண்ட் கிடையாது. ரொம்ப க்ளீனாக நிமிஷத்துக்கு நிமிஷம் க்ளீன் பண்ணுறதான ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடான ஏரியாக்கள். அந்த இடத்துலையும் நான் முழங்கால் போட்டிருக்கிறேன். ரொம்ப கேவலமான தண்ணி சொத இருக்கிற இடங்கள்லையும் நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அவரோட ப்ரெசன்ஸை மிஸ் பண்ணும்போதெல்லாம் போயிடுவேன். என்னை கேவலமாக பார்க்குறீங்க. வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் கடைசியாக நான் ஒர்க் பண்ண இடம் பிரேக் கூட கிடைக்காது, அவ்வளவுக்கு கஸ்டமர்ஸ். விசா ஆஃபீஸராக இருக்குது.
எல்லாம் இவாலுவேட் பண்ணணும், எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணணும், தரவாக செக் பண்ணணும். ஒன்று மிஸ் ஆகிடுச்சு போச்சு. அவ்வளோ கொடுக்குற ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் லட்சம் பெருமதி. ஒரு ஸ்பான்சர்ஷிப் லெட்டர், ஒரு ஸ்பான்சர்ஷிப் டாக்குமெண்ட், ஒரு பிரிண்ட் அவுட், அதில் இருக்க சீல், நார்வேஜியன் சீல், நார்வேஜியன் அம்பாசிடர் சீல், ப்ரைஸஸ். போக முடியாது விட்டுட்டு, நினச்ச நேரம் டாய்லெட் போகவே முடியாது. ஒரு ரெப்ரஸன்டேட்டிவை நான் நிறுத்திட்டு கூட, நான் ரெப்ரஸன்டேட்டிவ் இல்லாமல் நான் வெளியில் கூட போக முடியாது. அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஃபுல் கேமரா அப்சர்வேஷன். ஜாம் பண்ணணும். இருக்கிற ½ hour பிரேக் டைம், 1 hour பிரேக் டைம், கடன்னு சாப்பிட்டு வேற எங்கேயும் ஜெபிக்க முடியாது. நேராக டாய்லெட்டுக்கு போயிடுவேன். ஒன்று கேவனா ஞானம் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இருக்கும். கேவகமாக ஞானம் நினைப்பாங்க அப்படின்னு. பட் இதுதான் செஞ்சேன். இந்திய நேரத்தில் போகலாம், வேண்டிய இடத்துல தேவ சமூகத்தை நீங்கள் ரீச் பண்ணலாம். ட்ராவல் பண்ணுறீங்க, பைக்கில் போகிறீங்க, யா யூ கேன் ப்ரே, யூ ஹேவ் அ ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆண்டவரோட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம். ஈவன் உங்களோட நாள் பேசலாம். ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க. ஃபிசிக்கலான கேள்வியாக இருக்கலாம், அவனோட வாழ்க்கைக்கான ஒரு கவுன்சிலிங்காக இருக்கலாம். சேலஞ்சிங்கான ஒன்று கேட்குறாங்க, என்ன பண்ணுறது? கொஞ்சம் இருங்க, நான் கொஞ்சம் முழங்கால் போட்டு ஜம்ப் பண்ணுறேன்னு சொல்ல முடியுமா? உள்ளுக்கே ஜம்ப் பண்ணலாம். வாயை திறந்துக்கிட்டும் அந்நிய பாஷை பேசலாம், வாயை மூடிக்கிட்டும் அந்நிய பாஷை பேசலாம். பேசினேன் வெளியில் வேலை காதில் கேட்குறோம், உள்ளுக்க பேசலாம். அப்போ ஆவியானவர் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிப்பார். ஓகே ரைட், சத்தம் கேட்குது, நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறீங்க, அது மீட் ஆகும். சரியான வார்த்தை வாயில் இருக்கும். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல அறியும்படி கர்த்தர் எனக்கு கல்விமானி நாவை தந்தனான். ஆமாம், அவங்கள்ட்ட எல்லாரும் கேட்கணுன்னு இருந்தேன். போன கிழமை அந்த சங்கீதம் 50 நாளில் கையில் ஜெபம் பண்ணவே எத்தனை பேர்த்த வாழ்க்கையில் அடுத்த நாள் எழுப்பி ஜெபம் பண்ணுவீங்க? யாரை தட்டி இருப்பினாங்களா? நீங்கள் ஒரு தட்டி இருப்பினாங்களா? யாரை தட்டி இருப்பினாங்களா? அம்மா தட்டி. அந்த அம்மாமார் வளமையாக பண்ணுறது தானே. நான் ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன் உங்களோட வாழ்க்கையில் யாராவது எனக்கு நடந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் அதிகாலையில் போய் ட்ரை தடுமாறுறீங்களா? ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களா? சங்கீதம் ஏசாயா 50:4 காலைதோறும் என்னை எழுப்புகிறார். வசனத்தில் கையை ஆண்டவரே என்னுடைய வார்த்தை சொல்லுது. காலைதோறும் நானும் என்னுடைய சமூகத்தில் கையை வச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. ஒன்று பரிசுத்த தூதர்கள் எனக்கு வந்து தட்டி இருக்கிற மாதிரி எழுப்புவாங்க. அப்படி இல்லாட்டி ஒரு எலியாவது வந்து அவங்க எழுப்பி, அல்லது நான் சொன்ன ஃபிசிக்கல் ட்ரைனிங் தான். ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஞாபகம் இருக்கு தானே? என்ன ட்ரைனிங்? 2 கிளாஸ் தண்ணி. அப்படி இல்லை, நைட்டுக்கு சாப்பிட்ற சாப்பாட்டை குறைச்சி கரடி மாதிரி சாப்பிட்டு படுத்தா எலும்பு காலமா எலும்ப முடியுமா? ரொம்ப காலம் எலும்ப ட்ரை பண்ணுறீங்க, முடியலை. ஏன் முடியலைன்னா வயிற்றுல லோட் கூடிச்சுன்னா சமீபாடு அடைக்கிறதுக்கு நிறைய எடுக்கும். குறைஞ்சது 4 மணி நேரம் எடுக்கும் ஒரு சாப்பாடு ஜீரணமாகிறதுக்கு. 9 மணிக்கு சாப்பிட்றீங்க, ஜீரணமாக எத்தனை மணிக்கு? அப்போ 1 மணி தாண்டும் போது அப்போ மற்றது எல்லாமே இங்கே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அமிலம் எல்லாம் பார்த்தா அடுத்த கட்டத்துக்கு ப்ரொசஸ் ஆகிட்டு இருக்கும்போது எலும்புற வந்தாலும் டெஞ்சர் வைக்கிற மாதிரி இருக்கே, வயிற்றுலேயே வாயிலே நிற்கிதே, ப்ரெஸ் பண்ணாலும் புழுக்கில் வந்துடுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்? நைட் சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கணும். லைட் ஃபுட்டை எடுக்கணும், வெயிட் ஃபுட்டை குறைச்சிக்கணும். நல்லா ஒரு ஃபுல் கொத்தோன்னு எடுத்து அடிச்சுட்டு படுத்தீங்கன்னா காலம் எழுதுவீங்க, அள்ளுக்கு மேலே அவுக்குன்னு வந்துடும். அவ்வளோ. அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கலான ஒரு ட்ரைனிங் நாங்கள் கொடுக்கணும். சரத்து இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே எங்கள் அதிகாலை ஜெபத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அதிகாலை ஜெபம் யாத்ரா 24:4, யாத்ரா 34:2-4, யோசுவா 6:12, ஏசாயா 55:6, சங்கீதம் 46:5, சங்கீதம் 57:8, சங்கீதம் 63:1, சங்கீதம் 108:2, நீதிமொழிகள் 8:17, மார்க்கு 1:35, சங்கீதம் 5:3, ஏசாயா 55:4. இது எல்லாமே அதிகாலை ஜெபத்தில் சொன்னதான வார்த்தைகள். இதில் முக்கியமாக ஒரு விஷயத்த, ஒரு சீக்ரெட் எனக்கு ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணலை. லாஸ்ட் வீக் அது சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கர்த்தர் ரிவீல் பண்ணார். அந்த ரேமாவை ரிவீல் பண்ணார்.
மற்றவங்களுக்கு தெரியுமா, பட் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் தெரியும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். ரெண்டாவது ஏசாயில் ஒரு வார்த்தை இருக்குது, என்னை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டடைவீர்கள். எங்களுக்கு ஒரு பாயிண்டோட நல்லா சொன்னாரு. என்ன ஒரு விஷயம்னா, எங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகாயம் கிடைக்கிற, கிருபை கிடைக்கிற, தயவு கிடைக்கிற, ஒத்தாசை கிடைக்கிற மிக முக்கியமான நேரம் அதிகாலை. ஆமே. காலைதோறும் என்னை எழுப்புகிறார். ஏன்னா அந்த கிருபை நான் உனக்கு தரேன். காலைதோறும் என்னுடைய கிருபைகள் புதியது. உங்களுக்கு ஸ்டப்ப மேட்டரா இருக்கலாம் இது, பட் இதுல ரொம்ப பயங்கரமான ரெவலேஷன் இருக்கு. ஒரு வாலிப மகளை குறித்து சொன்னேன், மௌனியால உங்களுக்கு. அவங்களுக்கு சொன்னேன், அவங்களுக்கு கத்திர சித்தமான 2 பேர் திருமணம், ஆனால் ஃபேமிலியில் விருப்பம் இல்லை. 2 பேர் ரசிக்கப்பட்டவங்க. ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இந்த எல்பிசியில் படித்தவங்க தான், என்ன செய்யணும்னு கேட்டாங்க. என்ன தியாகம் பண்ண ஆயத்தமா? ஆமாண்ணா. என்ன தியாகம் பண்ணல? என்ன தியாகம் பண்ணணும்? தூக்கத்தை கொஞ்சம் தியாகம் பண்ணணும். என்ன எப்படி பண்ணணும்? 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஜாப் பண்ணணும். தேவைகளை சொல்லக்கூடாது. ஆண்டை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்க. கடைசியாக வேணா ஆண்டவரை இப்படி பிரச்சனை வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு பசாம படுத்துருங்க அப்படின்னு ஒரு கிழமை. இன்னைக்கு உள்ள குட்டியோட இன்னைக்கு போகிற சந்தோஷம் ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. இதுதான் அவரை கண்டடையத்தக்க சமயத்தை தேடுவீங்க. அவரை கண்டடைவீங்க. ஸோ அதிகாலை ஜெபம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். 3வது ஆராதனை உங்களுடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தை அதிகரிக்க ஆரம்பிக்கும். பிலிப்பியர் 3:3, 2 நாளாகவும் 5, 13, 14, சங்கீதம் 119, 164. ஆராதனை செய்யும் போது, துதி செய்யும் போது, பவுலும் சீலாவும் துதித்த போது தேவ பிரசன்னம் அந்த இடத்துல வந்தது. யோசுவாவுடைய காலத்துல அவர்கள் துதி செய்த போது, எக்காலங்கள் ஊதி துதி செய்த போது அந்த இடத்துல தேவ பிரசன்னம் வந்தது, மதில்கள் இடிந்து விழுந்தது. யோசுவா 6, 4-5, 15, 16. யோசுவா 6, 4-16 போட்டுக்கொள்ளுங்க, 4-20 வரைக்கும். ஆக்ட்ஸ் சாப்டர் 16, அப்போஸ்தலர் 16, 25, 26 இது வரைக்கும் நாம பார்த்துருக்கிறோம். ஆராதனை ரொம்ப முக்கியம். ஆராதனை குறித்து வர்ஷிப் செமினார்ல உங்களுக்கு டீட்டெயிலா, தெளிவா, நுணுக்கமா, ஆரம்பத்துல இருந்து பேபி இல்லை, நாட் பேபி, கற்பத்தில் உருவாகிறதுக்கு முன்பதாக இருந்து, கற்பத்தில் வெளியாகி, பிள்ளை பிறந்து, பெரியாளாகி, யௌவன பருவத்தை அடைந்து, வாலிப பருவத்தை அடைந்து, முதிர்ச்சி பருவத்தை அடைந்து, அது பொக்கவாய் வர்ற வரைக்கும் இருக்கிறதான எல்லா விஷயத்தையும் வர்ஷிப்ல அன்றைக்கு சொல்லி கொடுக்கப்படும். ஸோ ஆராதனை குறித்து நம்ம அதில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க முடியும். ஆராதனை செமினார் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதியில் போட்டிருக்கு. பட் அதில் சின்ன மாற்றங்கள் வரும் என்று நான் எதிர்பார்க்குறேன். ஒரு 3 நாள் லீவ் வரனால தான் அந்த நாளில் நான் ரொம்ப போட்டிருந்தேன். ஏன்னா ஆர்டர் சொன்னது கொஞ்சம் பின்னுக்க போட்டு உனக்கு ப்ரிப்பேர் பண்ண டைம் வேணும். ஏன்னா ரொம்ப டீப்பான ரெகுலேஷன். ஈவன் நானே அதை இந்த லைஃப்பில் வந்து என்கவுண்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ தான். அப்படி இருக்கும்போது நான் ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் உங்கள் மத்தியில் கொண்டு போட முடியாது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை கொண்டு போட முடியும். அப்படின்னா 2 நாளில் மீட்டிங் முடிச்சிடலாம். ஆனால் 3ஆவது நாள் மீட்டிங் முடியணுமா இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என் வாழ்க்கையில் நடக்கும். இட்ஸ் a greater realm of worship. ஹோலி ஸ்பிரிட் ஆழம், தேவ பிரசன்னத்தின் ஆழம். வாட் ஆர் த realm of worship? தூதர்களோடு எப்படி ஆராதனை செய்வது, பரிசுத்தாவியோடு எப்படி ஆராதனை செய்வது, சாதாரணமாக இல்லை, கரங்கோத்து எப்படி ஆராதனை பண்ணுவது, எப்படி ஒரு தூதர் இந்த இடத்துக்கு கொண்டு வருவது. எனது கிட்ட சொன்னால் உணர்ந்துடலாம், அதுக்கு ஒரு வேற வழி இருக்கு. அதெல்லாம் அதுக்கு தான், அதில் தான் அது சொல்லி கொடுக்கணுமா இருந்தா நான் அவன்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். அது கொடுத்தாச்சு அதெல்லாம் பெற்றுக்கொண்டாச்சு. அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்ல. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒன்று நான் எப்படி நக்காத ஒரு தேனை வந்து நான் உங்களுக்கு கொடுத்து நல்ல ருசியாக இருக்கும் சொல்ல முடியுமா? நான் கொஞ்சம் அப்படியே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்படிதான் அதான் அதுக்கு எனக்கு டைம் வேணும் அப்படின்னு ஆண்டர் இடத்துல சொல்லி பிடிக்க போடுங்க. பட் ஆண்டர் 3 நாள் லீவ் தானே போட்டு முடிச்சிடலாம் ஆண்டவரை. ஸோ ஆண்டர் ஏதோ ஒரு பெருசாக எதிர்க்கிறாரு, பெருசாகவும் செய்ய போறாரு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். அதை மிஸ் பண்ணுறவர்கள் துரதிருஷ்டசாலிகளாக இருப்பார்கள் நம்புகிறேன். அதை மிஸ் பண்ணாதவர்கள் பாக்கியசாலிகள். காரணம் நான் இருக்கிறனால அதுக்கு பாத்திரரே வந்து அதை நடத்த போறேன். ஆமே, அதுக்கு காரணரே வந்து எங்களை சொல்லிக் கொடுக்க போறாரு. அதுதான் அதுல இருக்குதானே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். நான் இல்லை,
அவர் வந்து சொல்லிக் கொடுக்க போறார். நான் இங்கே ஒரு சப்பாத்தி, அவர் வந்து சொல்லிக் கொடுக்க போறார். அதுதான் அதில் இருக்க இம்பார்ட்டன்ஸ். ரைட். ஆராதனை 4வது இன்றைக்கு பார்க்கலாம். ஓகே. ஸோ தேவனுடைய பிரசன்னத்தை அதிகரிக்க செய்கிற ஒரு முக்கியமான ஒரு அம்சம் கர்த்தருக்கு காத்திருப்பது. வெயிட்டிங் ஆன் காட். ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருப்பது. வாசிக்கலாம். ஏசாயா 40:3. யாராவது வாசிச்சு ஹெல்ப் பண்ணுங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம். ஏசாயா 40:31. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு டீட்டெயிலாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். எப்படி ப்ராக்டிக்கலாக எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அண்டர்லைன் தட் வேர்ட், புது பலன், டுனாமிஸ். ஓகே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல சட்டைகளை அடித்து உயர 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 எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அவர்கள் நடந்தாலும் அவர் ஓடினாலும் சோர்வடையார்கள், இளைப்படைந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது இந்த அனுபவம்னா என்ன பிரதர்? இது எப்படி? இது என்ன கர்த்தருக்கு காத்திருக்கிறோம்னா என்ன அப்படின்னா, சிம்பிளா சொல்லணுமா இருந்தா என்ன பண்ணணும்? உங்களுடைய ஜெப நேரம் வருது. ஆண்டவரோட நீங்க ஒரு தேவைக்காக போறீங்க, அல்லது ஆண்டோடைய சமூகத்துல அவரை மீட் பண்றதுக்காக உங்களுக்குன்னு ஒரு ரெகுலர் ஒரு ரூட்டீன் ஒரு டைம் இருக்கும் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஆமே. எஸ் ஆமே. எஸ் ஆமே. எஸ் ஆமே. எங்களுடைய ஜெப நேரத்துல கடைசியா ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் அப்படின்னு சொல்லி அமைதியா காத்திருக்க வேண்டும். அமைதியா அவருடைய பாதத்துல நாம் அமர்ந்திருக்கணும். அவர் பேசணும், அவர் எங்களோடு இடைப்படணும்னு சொல்லி எங்களோட பேசணும்னு சொல்லி காத்திருக்கிறது. காத்திருக்கிறவன் என்ன பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காத்திருக்கிறது தான் காத்திருக்கிறவன் என்ன அர்த்தம்? ஏதாவது ஒண்ணா எதிர்பார்த்திருக்கிறோம். ஏதோ ஒன்று சொல்லப்படணும், அல்லது ஏதோ பேசப்படணும், அல்லது செய்யப்படணும். அப்படி இருக்கும்போது அதுக்காக காத்திருக்கிறோம். வெயிட் பண்ணணும். இதுதான் காத்திருக்கிறவன் என்ன? அவருடைய சத்தத்துக்காக, அவர் எங்களுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்ல காட்டி அப்படி அன்பை அவர் பரிமாறதுக்காக நாம வெயிட் பண்றோம். ஆராதிச்சாச்சு, ஜெபம் பண்ணியாச்சு, விண்ணப்பம் பண்ணியாச்சு, ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. கடைசியா அமைதியா கரம் கூப்பி முழங்கால் படியிட்டோ முழங்கால் படியிடாமலோ உங்களுக்கு ஏற்ற ஒரு விதத்தில் ஆனால் மரியாதையான ஒரு முறையில் அப்படியே சமூகத்தில் போயிட்டு அமைதியா தலைகளை தாழ்த்தி நீங்க என்னோடு பேச மாட்டேன். சாமுவேல் சொல்றார், தேவரீர் பேச அடியை நான் கேட்கிறேன். எவ்வளவு நேரம் காத்திருக்கணும் தெரியுமா? சங்கீதக்காரனை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சங்கீத புத்தகத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது, உங்களுக்காக உம்மிடத்திலே நான் நாள் முழுவதும் காத்திருந்தேன். நாள் முழுவதும் காத்திருந்தேன். நாள் முழுவதும் 24 hours அப்படியே காத்து. ஒண்ணுமே இல்லை. என்ன பண்ண செய்யணும்? அதுல ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. ஆனா நீங்க இருக்கிற தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கணும். ஆமே. நீங்க தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது அமைதியா இருக்கு. நீங்க எனக்கு கூட பேசுங்க, அவ்வளவுதான் ஆண்டவரே அப்படின்னு அமைதியா வெயிட் பண்ணி கண்களை மூடி உடாவியத்துவ சர்வத்தை அப்படியே அமைதிப்படுத்தி அப்படி இருக்கும்போது உங்களை அறியாம உன்னத ஒரு பேலன், உன்னத ஒரு கிருபை, உன்னத ஒரு பிரசன்ஸ் நிறைக்க ஆரம்பிக்கும். ஆமே. தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் இருக்கும்போதோ குழுவாக இருக்கும்போதோ அமைதியாக வெயிட் பண்ணும்போது உங்களை மட்டும் ஏதோ சம்திங் கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதான் தேவனுடைய பிரசன்ஸ்.
அது மூட ஆரம்பிக்கும். இப்படி காத்திருக்க புது வேலை ஒவ்வொரு நாளும் இருக்க இந்த சுவர் மேலே, இந்த வால் மேலே ஒரு கப்பராது பண்ண என்ன நடக்கும்? இந்த வால் கொஞ்சம் என்ன மாறும்? திக்கா மாறும். அதுக்கு மேலே திருப்பி இன்னொரு லேயர் கப்பராது பண்ணுறாங்க. என்ன மாறும்? 5 நாள் 5 எக்ஸ்பர்ட்ஸ் அடிக்கிறாங்க. என்ன நடக்கும்? ரொம்ப திக்கா மாறும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளோட ப்ரெசன்ஸுக்கு போக ப்ரெசன்ஸ் லேயர் 1 2 3 4 லேயர் பெருக்க ஆரம்பிக்கும். இந்த லேயர் பெருக்கும்போது, இந்த ப்ரெசன்ஸ் லேயர் பெருகும்போது, நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால பழையவள் எல்லாம் ஒளிந்து போயினா எல்லாம் ப்ரெசன்ஸ் வரும்போது பழையவள் எல்லாம் தள்ள ஆரம்பிக்கும். அசுத்தம், பலவீனம், பாதகமான தன்மைகள், போட்டி, பொறாமை, கோல் சொல்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். தன்னால் மாற ஆரம்பிக்கும். இந்த லேயர் பெருகும்போது இதுதான் ப்ரெசன்ஸ் அதிகரிக்கிறதான விதம். இல்லை ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு அமைதியாக காத்திருங்க. எவ்வளோ நேரம் காத்திருக்கணும்? எவ்வளோ நேரம் காத்திருக்க முடியும் அவ்வளோ நேரம் காத்திருக்கணும். அதான் ஒரு நாள் நான் ட்ரை பண்ணேன். இந்த ஃபஸ்ட்டாக இதை குறித்து தானே ஒரு எப்பயோ நான் கேள்விப்பட்டேன். இது காத்திருக்கிறது ஜெபத்தில் ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னு நிறைய தீர்க்கதரிசி மூலமாக சாதுரியம் மூலமாக கேள்விப்பட்டேன். பட் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மனம் இருக்குல்ல. வர்ஷிப்லேயே தான் 100% நான் பலம் உணர்ந்துட்டேனே. அந்நிய பாஷையில் உணர்றாங்க பேசுகிறத. அப்புறம் என்ன இது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கொழும்பில் இருக்கிற ஒரு மீட்டிங், பத்தலையில் நடந்துச்சு ஒரு யூத் மீட்டிங். என்ன பண்ணுன்னா, வளமையாக ஒரு யூத் மீட்டிங்கு போகிறதுக்கு பார்த்தா பல மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசுகிறது வழக்கம். யூத் மீட்டிங் நாளுக்கு முன்னாடி பல மணி நேரங்கள் அதை நினச்சி பேசுகிறது. அப்போ ஆவியான சரியான வார்த்தைகள் அந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. அப்போ அன்னைக்கு நான் ஒரு டிசைட் பண்ணேன். அந்த கிழமை மீட்டிங்கில் நான் அந்நிய பாஷையில் இதுக்காக ஜெபிக்க போகிறது கிடையாது. நான் போயிட்டு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வெயிட் பண்ணேன். மீட்டிங் வர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஸ்டேஜுக்கு பின்னாடி முழங்கால் போட்டு அமைதியாக இருந்தேன். குறைஞ்சது ஒரு 30 to 45 minutes அமைதியாக கண்களை மூடி ஒன்றுமே அடுத்த கட்டம் முடிய போகுதுன்றது வரைக்கும் அமைதியாக இருந்தேன். அமைதியாக இருந்து நீங்கள் பேசுவாங்க அப்படின்னு ப்ரெசன்ஸ் அப்படியே மூட ஆரம்பிச்சது. ஏதோ என்னை மூடி இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னுடைய டர்ன். நான் போயிட்டு மேடையில் நின்று கர்த்தர் சொன்ன ஒரு பாட்டை ஆரம்பிச்சது மட்டும்தான். வர்ஷிப், அந்நிய பாஷை, இதெல்லாம் பிரேக் பண்ணி அந்த ஜீவாரம் ஒரு மகிமை ப்ரெசன்ஸ். ஃபஸ்ட் டைம் என்னோட லைஃப்பில் நான் 2 நாளாகத்தில் சொல்லப்பட்ட தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாமல் போனதுன்றதை நான் இன்னைக்கு ரியலைஸ் பண்ணேன். அந்த இடத்துல இருக்க ஒரு யூத்தெல்லாம் எனக்கு மங்கள விளங்குறாங்க. நானும் கண்ணை எடுத்து கண்ணில் இருக்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இப்படி பார்க்குறேன். அதே மாதிரி தான் இருக்கு. பார்த்தோம் அந்த இடத்துல மகிமை மேகம் அப்படியே முடிச்சு பிரசம்சா ஆண்டோட சமூகத்தில் அது மூட ஆரம்பிச்ச உடனே கிட்டத்தட்ட அப்பாவுடைய ப்ரெசன்ஸ் தான் ஃபுல்லாக வந்து காத்திருக்கும் போது அப்பாவுடைய ப்ரெசன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஃபாதர்ஸ் ப்ரெசன்ஸ். யெஷுவாக்கு ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கு, ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கு, பிதாவாகிய தேவனுக்கு ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கு. ஆராதனை செய்யும் போது யெஷுவா வந்தா என்னென்ன மாதிரி இருக்கும், என்னென்ன மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். யெஷுவா வந்துட்டாரு அப்படின்றதுக்கு என்னென்ன அடையாளம்? இப்போ பரிசுத்தம் எங்க மத்தியில் வந்துட்டாரு, என்ன அடையாளம்? இப்போ பிதாவே எங்க மத்தியில சிங்காசனத்தை அமைச்சிட்டாரு, என்ன அடையாளம்? வச்சு சொல்லுங்க. அவங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கு. நீங்க தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது நீங்க பரிசுத்த ஆவியானோட துணையோடு ஜெபம் பண்ணுங்க. ஆவியானோட துணை இல்லாமல் உங்களால் ஜெபிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபம் பண்றீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனையும் வழிநடத்தல்படி அவருடைய சமூகத்தில் இருக்கிறீங்க. யாரை நோக்கி போயிருக்கிறீங்க? யார்கிட்ட போயிருக்கிறீங்க? யார்கிட்ட?
இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உம்முடைய சமூகத்துக்குள் வருகிறோம். நல்ல அப்படிதானே ஜெபம் பண்றோம். எப்படி? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்துள் வருகிறோம். யாருக்கிட்ட வருகிறோம்? இயேசு நாமத்தினால பிதாவிடத்துல வருகிறோம். இயேசு சுவாமி ஜெபம் பண்றாரு. இப்ப இயேசு சுவாமி ஜெபம் பண்றாரு எப்போ? சீசரோட பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இயேசு சுவாமி ஜெபம் பண்றாரு. யாரை நோக்கி? அப்ப நாம தேவ சமூகத்துக்கு போறது ஆவியானவரோட துணையோட இயேசுவின் நாமத்தினால பிதாவுடைய சமூகத்துக்கு. நீங்க ஆண்டோட சமூகத்துல காத்திருக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய சிங்காசனத்து உண்மைதான் நீங்க இருக்கிறதுக்கு சமம். ஆமென். அவருடைய சிங்காசனம் உண்மைதான் நீங்க இருக்கிறீங்க. ரைட்? அவருடைய சிங்காசனம் உண்மைதாக அப்படி நிக்கிறீங்க. முழங்கால இருந்து நீங்க பேசுங்க அப்படின்னு நிக்கிறதுக்கு சமம் நீங்க காத்திருக்கிறது. அதான் ஏசாயா புத்தகம் சொல்லுது. கர்த்தருக்கு காத்திருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறது புது பலன், புது பலன், நியூ பிரசன்ஸ். டே பை டே பிரசன்ஸ் இன்க்ரீஸ். ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகும் அப்படி சமூகத்தில் இருக்கும்போது. சங்கீதம் 5:3, சங்கீதம் 5:3. கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பே. எப்படி காத்திருப்பே? ஆயத்தமாகி காத்திருப்பேன், காத்திருப்பேன், காத்திருப்பேன். வெயிட். அவருடைய சமூகத்துல ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்கிறதுக்கு நல்ல ஒரு தருணம், நேரம். காலையில, விசேஷமா அதிகாலையில அப்படியே சமூகத்துல இருந்து காத்திருந்தா, ஜெபம் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க பேசுங்க, அமைதியா இருந்தா உங்களோட வாழ்நாள் ஒரு நாளுக்கு நாள் உங்களோட பிரசன்ஸ் உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க சுமக்கிற பிரசன்ஸ் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. பிரசன்ஸ் அதிகரிக்கும். சங்கீதம் 33:20. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆனவர். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. நாங்க அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கும்போது எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் டோட்டலா சைலண்டா மாறுது. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒரு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர்றோம். ஃபுல்லா அலை பாயும். அந்த ஞாபகம் ஒரு அடுத்த கட்டம் என்ன சமைக்கணுன்றது, வெண்டிக்காய் மிச்சம் இருக்குதா, வெண்டிக்காய் பூச்சி அடிச்சிருக்கோம், இதெல்லாம் ஞாபகம் வரும். எப்போ? ஆண்டு சமூகத்தில் கடைசியாக காத்திருக்கும் போது. ஏன் இப்போ பிரயாரம் முடிச்சுட்டு கடைசியாக ஆண்டுகிட்ட இருக்கிறீங்க, ஐயோ புருஷனுக்கு சமைச்சு கொடுக்கணுமே, உள்ள எழுமிச்சோ தெரியல, ஏதோ சத்தம் கேட்குது, கதவை திறக்கிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். வெண்டிக்காய் முத்தி இருக்கோ தெரியல, அப்போ என் புருஷனுக்கு என்னத்தை தான் ஆக்கி போடுறது, மீண்ட கண்ணொன்று நோண்டி இருந்துச்சு, என்ன நடந்துச்சு, பூனை எதுக்கு அடிச்சிருச்சோ, இதெல்லாம் யோசனையில் வரும். இதெல்லாம் வரும் எப்போ? ஆண்டு சமூகத்தில் மைண்ட். இது என்ன மாம்சம் பேசும். ஏய் கேஸ் ஒழுங்கா ஓஃபன் தான் வந்தியா நேற்று நைட்டு, இதெல்லாம் ஞாபகம். பாரு பின்னுக்கு யாரும் நிற்கிற மாதிரி இருக்கு அப்படின்லாம் வரும். எப்போ? காத்திருக்கும் போது. இதெல்லாம் மாம்சத்தில் நடக்கிற விஷயம். இதெல்லாம் போக 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 இதெல்லாம் போய் 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 மாறி 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 அப்புறம் என்ன நடக்கும்னா, நீங்கள் இன்னொரு கட்டத்துக்குள் நுழைய ஆரம்பிப்பீங்க. அதுதான் என்ன தெரியுமா, இந்த மாம்ச சத்தங்கள்லாம் உங்களுக்கு வாங்கிடும். சில நேரம் புருஷனே வந்து குளிக்கிற சத்தம் கேட்கும், ஆனால் உங்களோட மாம்ச செவிகளை கேட்குது, ஆனால் அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதில் வந்து போகாது. ஆரம்பத்தில் உங்களுக்கு ஃபேன் சத்தம் கூட கரைச்சி கரைச்சி என்னடா ஃபேன் இந்த சத்தமாக இருக்குது காலமாக காட்டி அப்படின்னு உங்களுக்கு கேட்கும். ஆனால் நார்மலாக இருக்கும்போது விளங்காது. ஏன் இப்போ உலகமே அமைதியாக இருக்கும்போது நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கிறீங்க, சாதாரண ஒரு ஃபேனில் இருக்க நுணுக்கமான சத்தம் கூட அப்போ உங்களுக்கு கேட்கும், கரைச்சி 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 அப்படின்னு. தூரத்தில் எவனோ ஒருத்தன் விடிய காலமாக டாய்லெட் போகிறதுக்காக திறக்கிற கதவு சத்தம் கேட்கும், இந்த சத்தம் கூட கேட்கும் உங்களுக்கு. அப்போ இதான் மாம்சம் என்ன பண்ணுன்னா உங்களை சைலண்ட் பண்ண விடவே விடாது. மனசு குரங்குன்னு சொல்லுவாங்க தானே, பாஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த குரங்கு, ஒவ்வொரு விஷயத்துக்கு பாயும். எவ்வளோ நேரம் தான் பாய, தேவ பிரசனம் அதில் அடங்க வச்சிடும். ஆமே. அப்படி போக போக நோ, உங்களோட ஸ்பிரிட்ல நோ 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 வேணாம், அதுக்கு தலையெல்லாம் மண்டையாட்டிங்கன்னா உடஞ்சிரும். அமைதியை உள்ளுக்கல
அந்நிய பாஷை பேசக்கூடாது, துதிக்கக்கூடாது, ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. ரைட், எல்லாம் கம் சிப்னா இருக்கணும். உள்ளத்துல பிரேக் பண்ணி வர்றீங்க. அந்த 2ஆம் கட்டம் வந்த உடனே உங்களை சுற்றி ஏதோ எல்லாமே மாறி இருக்கிற மாதிரி விளங்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் போகிற நேரம் உங்கள்கிட்ட நீங்கள் இருக்கிறதே வேற ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். தேவ பிரசன்ஸ் அதிகரிக்கும். எங்கள் ஆத்மா சைலண்ட் ஆயிரும், சரீரம் கண்ட்ரோல் ஆவியானவர் எடுக்க ஆரம்பிச்சிடுவார். தேவ பிரசன்னை எங்களை மூட ஆரம்பிச்சிடும். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது தேவனுடைய பிரசன்னை எங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கும். 5வது காரியம், 1வது ஜெபம் அல்ல தேவ சமூகத்துக்கு வர்றது, 2வது அதிகாலை ஜெபம், 3வது ஆராதனை, 4வது கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, 5வது கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது தேவ பிரசன்னம் அதிகரிக்கும். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது வாசிக்கலாம். சங்கீதம் 39:3 நல்ல அருமையான ஒரு வார்த்தை. சங்கீதம் 39:3, Psalms chapter 39 verse 3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. நான் தியானிக்கும் போது என்ன நடந்துச்சா? அக்கினி, ஃபயர். எதுக்கு அடையாளம்? தேவ பிரசன்னத்துக்கு அடையாளம். நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. வேதத்தை வாசிக்கிறது வேற, தியானிக்கிறது வேற. வாசிக்கிறீங்க, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் அது போல என் ஆத்துமா தாவே என்னது ஆனானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமா போல என் ஆத்துமா தேவமே வாஞ்சியா இருக்கிறது. உன் தேவன் எங்கே? மானானது நீரோடைகளை. இதுதான் ஆமே. ஒரு வார்த்தை விட்டு அவங்களை அடுத்த கட்டம் போகவே விட மாட்டார் ஆவியானவர். அதுதான் தியானம். சில நேரத்துல ஆவியானவர் ஒரே வார்த்தை எடுத்து உங்களோட பேசுவார். ஒரு தடவை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆரம்ப நாட்கள்ல கிருளப்பனையில் இருக்க கல்வாரி சர்ச் பாஸ்டர் ஐசக் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணாரு. பாஸ்டர் ஐசக் ஜான் அவங்க அப்போ ஒரு தடவை பிரசங்கம் பண்ணாங்க. அவர் அல்லது அவர் தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் வேதத்தில் இருக்கிற இதுன்னு சொல்லப்பட்ட வார்த்தையினால ரசிக்கப்பட்டாங்களாம். அப்ப நல்லா பிரசங்கம் அதை சொல்லும் போது அடே அந்த வார்த்தையோட அந்த இதுன்ற வார்த்தை வந்ததுனால அந்த அது இதுக்கு அடையாளமா இருந்துச்சுன்னு சொல்லி ஏசம் பேசி அவர் அன்றைக்கு ரசிக்கப்பட்டாராம் ஒரு ஊழியக்காரர். சாதாரணமா வேதத்துல திறந்து வாசி, யோவான் புத்தகத்துல வாசி, இதுன்னு ஒரு வார்த்தை, ஒரு 2 லெட்டர், இது அந்த வார்த்தை மூலமா அந்த ரசிக்கப்பட வச்சார ஒரு ஊழியக்காரர். சாதாரணமான அந்த வார்த்தை. சில நேரம் ஆண்ட ஒரு வார்த்தையில உங்களை தொடுவார், ஒரு வசனத்துல தொடுவார், அல்லது ஒரு சாப்டர் அல்லது ஒரு ஸ்டோரியை வாசிச்சு முடிச்சது பிறகு அது மூலமா உங்களோட இடைப்படுவார். இதான் வேதத்தை தியானிக்கிறது. வேதம் சொல்லுது, அந்த வேதத்தை நான் தியானிக்கும் போது அக்கினி மூண்டது. வேதம் தியானிக்கும் போது ஆனானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்குது. என் ஆத்துமா உண்மை நோக்கி அமர்ந்து ஆனானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா. ஆமா, இதுதான் தியானம். அதில் ஆராய்ச்சி போகும்போது உங்களை அறியாமலே தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ள இருந்து ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். ஃப்ளோ அந்த வார்த்தையை தோண்ட மானானது நீரோடைகளை வாஞ்சித்து. இதை தியானம் பண்ணும்போது தான் எனக்கு பழைய பாட்டு, மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் பிரசன்ஸ். இதெல்லாம் இந்த தியானம் பண்ணும்போது தான் வந்துச்சு. பிரசன்ஸ் அதிகரிக்கும் தியானம் பண்ண. வேதம் சொல்ல அக்கினி மூண்டது. தம்முடைய வார்த்தையை வாசிக்கும் போது தியானிக்கும் போது அக்கினி மூண்டது. சங்கீதம் 119. எத்தனை பேர் உண்மையா ஆண்டவருடைய வார்த்தையில நல்லா மூழ்கி இருக்கணும் ஆசை இருக்கு? நல்லா தியானிக்கணும், வார்த்தையை குறித்து நல்லா இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வாஞ்ச இருக்குமா இருந்தா ஒரு நாள் உபவாசம் பண்ணி அல்லது ஒரு சாப்பாட்டு வேலை குறைஞ்சது 3 மணி தியானம். காலை 8 மணிக்கு தொடங்குறீங்க, ஒரு 12 மணி 4 மணி தியானம். இது ஒரு வேலை. அல்லது 12 மணிலேருந்து 5 மணி வரை காட்டி 4 மணி வரை காட்டி ஒரு வேலை.
அல்லது 6 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும், இல்லை 5 மணிலேருந்து 9 மணி, இது ஒரு வேளை. ஏதாவது ஒரு வேளை உபவாசம் பண்ணி சங்கீதம் 119 வாசித்து தியானம் பண்ணுங்க. ஏன்னா சங்கீதம் 119 முழுக்க ஆண்டுடைய வார்த்தையை பற்றியும் தாவீதுக்கு வார்த்தைகள் தாகத்தை குறிச்சும் எழுதப்பட்டிருக்கு. அதை வாசிக்கும் போது உங்களுக்கு வார்த்தை இவ்வளவு மகத்துவமானு சொல்லி உங்களுக்கு யோசிக்க ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 150 வசனத்துக்கு மேலே இருக்கிறதுல சங்கீதம் 119 வாசிக்கலாம். இப்போ சங்கீதம் 119 97. சங்கீதம், உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன். தாவீது சொல்றாரு, நாள் முழுவதும் அது என் மெடிடேஷன். என்னோட வாழ்க்கையில நாள் முழுவதும் என்னுடைய தியானம், நாள் முழுவதும். கடந்த வருஷத்துக்கு முதல் வருஷம் 2018 வருஷத்துல புதிய வருஷத்துக்காக வார்த்தைக்கு ஆயத்தம் பண்ணிருக்கும்போது, கொழும்புல இருக்கும்போது பாண்டனுக்கு சொன்னாரு, கற்றுக் கொடுத்தாரு. அதிகமா அநேகர் வந்து ஜெபத்துக்காகத்தான் உபவாசம் பண்றாங்க. அதிகமா அநேகர் வார்த்தையை வாசித்து தியானம் பண்றதுக்காக உபவாசம் பண்றதே கிடையாது. யாருமே ஆண்டவர் சமூகத்துல இருந்து தேவனை ஆராதிக்கிறதுக்காக யாராவது உபவாசம் பண்ணிருக்கீங்களா? உபவாசத்தோட வந்து ஒன்னா சேர்ந்து ஆராதிச்சிருக்கீங்க. தனிப்பட்ட ரீதியில் யாராவது உபவாசம் போட்டு தேவனை ஆராதிக்கிறதுக்காக மட்டும் செஞ்சிருக்கீங்களா? வார்த்தையை மட்டும் தியானம் பண்றதுக்காக வாசிக்கிறதுக்காக உபவாசம் பண்ணிருக்கிறீங்களா? உபவாசம் பண்ணி அந்நிய பாஷை மட்டும் பேசி இருக்கிறீங்களா? உபவாசம் பண்ணி அவனுடைய சமூகத்துல மட்டும் காத்திருக்கிறீங்களா? இல்ல, இது எல்லாமே இருக்குன்னு கற்றுக் கொடுத்தாரு. அன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல வேதத்தை நீ உபவாசித்து வாசிக்கும் போது ரேமா வார்த்தை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அருகலான விஷயங்கள், ஆழமான சத்தியங்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். தேவ பிரசன்னத்துல இருந்து உபவாசித்து ஆராதனை செய்யும் போது புதிய பாடல்களும் ராகங்களும் பறக்க ஆரம்பிக்கும். ஆண்டுடைய சமூகத்துல இருந்து அந்நிய பாஷை பேசும்போது புதிய பாஷைகள் உங்களோட வாழ்க்கையில பறக்க ஆரம்பிக்கும். அதுக்கான டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆண்டுடைய சமூகத்துல இருந்து உபவாசித்து நீங்க காத்து இருக்கும் போது புதிய மண்டலங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கண்களை திறந்து உங்களை கொண்டு போவார். ஆமென். இப்படி உபவாசத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. வேதத்துல நாள் முழுவதும் என் தியானம். தாவீது நாள் முழுவதும் தியானம் பண்ணி இருக்கிறார். நாள் முழுவதும் யோசிச்சு பாருங்க. நாள் முழுவதும் தியானம்னா 1 மணி நேரம் தியானம் பண்றதுக்கே எங்களுக்கு முக்கு தள்ளிடும். நாள் முழுவதும்னா அப்ப எவ்வளவு அவருக்கு அலாதி பிரியம் பாருங்க. உண்மையா சொல்றேன், ஒரு அரவருக்கு மேல நீங்க பைபிளை வாசிட்டீங்கன்னா வாசிக்கும் போது உங்களோட கண்ணெல்லாம் பிரைட்டா மாறிடும். கண் பிரைட்டா மாறிடும். உங்களுக்கு கண்ணு தெரியாத பிரச்சனை, கண்ணாடி போட வேண்டிய பிரச்சனை எல்லாம் மாறிடும் கண் திறந்து பைபிளை வாசிச்சீங்கன்னா. அதுக்காக இப்ப கண்ணாடி போட்டுக்கிறவங்க எல்லாருமே வந்து பைபிளை வாசிக்காத ஆக்கள்னு இல்லை, கருத்தா வாசிங்க. ஆமே. ஏன்னா அந்த சத்தியம் தெரிஞ்சிருச்சுன்னா சரி. வார்த்தை ஜீவன் உள்ளது. ஆமே. ஜீவன் உள்ளது நீங்க கண் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கண் ஜீவன் அடையணுமா அடையக்கூடாதா? நான் என் லைஃப்ல நான் பாக்குறேன். உண்மையா எங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே தெரியும். ஜெர்மனி முடிச்ச பிறகு நான் போய் மேலே என் கண்ணாடியில் போய் கண்ணை பார்க்குறது, கண்ணில் தான் மாற்றிருக்கா நானே ஃபீல் பண்ணேன். உண்மையாக தான் சொல்கிறேன். பைபிளில் ஒரு 10 அதிகாரம் தொடர்ந்து வாசிச்சுட்டு போங்களேன். 10 அதிகாரம் மடமடன்னு நிறுத்தி அழகாக தெளிவாக வாசிட்டு போகும்போது உங்களை கண்களுக்கு மேலே ஒரு தேவ பிரசன்னம் இருக்கிறத கண்ணை தான் பிரைட்டான மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஜீவனுடைய வார்த்தையை கண் திறந்து வாசிக்கிறேன். அது ஜீவனுள்ளதான். ஆமே. கண்கள் இருக்க அசுத்தங்கள் மாறணுமா? கண் திறந்து வேதத்தை வாசிங்க. கண்கள் இருக்க கோளாறுகள் அடிக்கடி ஆப்ரேஷன் நடக்குதா? கண் திறந்து பைபிளை வாசிங்க. கண் திறந்து ஓப்பன் பண்ணி கண்ணை திறந்து கேட்கறத விட கேட்கறது நல்லது, குட். பைபிளை திறந்து வாசிக்க முடியாதவங்க கேளுங்க, ஸ்தோத்திரம். பட் முடிச்ச அளவுக்கு கண் திறந்து வாசிங்க. அதுக்காக நீங்க எல்லாம் கண்ணை மூடிட்டு வாசிக்கிறேன்னு சொல்லல. கண்ணை திறந்து இந்த ரெவலேஷனோட வாசிங்க. நான் கண் திறந்து வாசிச்ச ஆரம்பிச்சாலே என் கண்கள் எல்லாம் வெளிச்சமாகிறது. வேதம் சொல்லுது, அவரை நோக்கி பார்க்கிறவருடைய முகங்கள், அவரை நோக்கி பார்க்கிறவருடைய முகங்கள், அவரை நோக்கி பார்க்கிறவருடைய கண்கள், அந்த ஜீவனுள்ள வார்த்தையை பார்க்கிற கண்கள். அல்லேலூயா. வார்த்தையை கொடுத்தேன், கீயே கொடுத்தாச்சு. நீ பிராக்டிஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. கண்களுக்கு கோளாறு மாறும். நல்ல ஆராதனை பாடல்கள் கேளுங்க, சத்தியம் நிறைந்த வார்த்தைகளை கேளுங்க. நல்லா வெளிப்படுத்தும் விசேஷம். சங்கீத புத்தகத்தை
ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டு கேட்டுக்கிட்டே தூங்க, கேட்டுக்கிட்டே அனிமேஷன் பேசுங்க, கேட்டுக்கிட்டே ட்ராவல் பண்ணுங்க. உங்களோட காதுகள் வீணான கோல் சொல்லுதலுக்கும் எல்லா அசுத்த கிரியைகளுக்கும் கர்த்தர் விலக்கி மீட்டுக் கொள்வார். அல்லேலூயா. மாறும். நாள் முழுவதும் என் தியானம். சங்கீதம் 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், உம் வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. என் பாதைக்கு கால்களுக்கு தீபமா வசனம். அதாவது லைட். லைட் லைட்னால அந்த இடத்துல என்ன அர்த்தம்? பிரசன்ஸ். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும் போது எங்களோட வாழ்க்கைக்கு அதோட பிரசன்ஸ் முன்பதாக போகும். ஆண்டவர் சொன்னாரு, என் சமூகம் உனக்கு முன்பதாக போகும். வசனத்தை வாசிங்க, தேவனோட பிரசன்னம் உங்களுக்கு முன்பதாக போகும். ஒரு காரியத்தை செய்றீங்க, ஏதோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறீங்க, செய்ய தொடங்கிட்டீங்க. ஒரு வீடு கட்டுற வேலை ஸ்டார்ட் பண்றீங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. எல்லாத்துக்கும் முன்பதாக வசனத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க, தேவ பிரசன்னம் முன்பதாக போக ஆரம்பிக்கும். வார்த்தை போய் நிற்கும். நான் சங்கீதத்தில் ஒரு வார்த்தையை வாசிச்சேன், எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அது என்ன அந்த அர்த்தம்? அது அர்த்தம் என்னன்னா, வசனம் பூமியில ஒரு இடத்துல போய் நிற்குதான். அதாவது வசனம், கர்த்தருடைய வார்த்தை, அது பூமியிலே நிலைத்திருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சங்கீதத்துல தான் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை இந்த பூமியில நிலைத்திருக்கிறது அப்படின்னா, எந்த இடத்துல அற்புதம் நடக்கணுமோ அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த வார்த்தையோட வாழ்க்கையில போய் தாக்கத்தை ஏற்படுத்தி அற்புதத்தை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. உதாரணத்துக்கு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவளை செவ்வையாக்குவேன். கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போறீங்க, ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கையெழுத்து வாங்கணும். எல்லாருமே பங்கா கொடுத்து தான் செய்யறாங்க. நீங்க போறீங்க, அந்த இடத்துல போய் நிக்கிறீங்க. நிற்கும் போது உங்களை அந்த நேரம் பார்த்தா அவன் லஞ்சம் முடிச்சுட்டு வரான், உங்களுக்கு பார்த்தாச்சு உடனே சைன் கொடுத்துட்டு, காலம் விடிய வந்தவெல்லாம் போலியில் நிற்பாங்க, நீங்க வேலையை முடிச்சுட்டு வந்துட்டீங்க. உனக்கு 9தாக சமூகம் போயிருக்கு. ஏன்? நீ வார்த்தையை வாசிச்சு வந்தபடினால. இப்படிதான் வார்த்தை அந்தந்த இடத்துல நின்று உங்களுக்கு கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. வார்த்தை அவளை எவ்வளவு மகிமை பாருங்க. நாள் முழுவதும் என் தியானம், என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம், பேதைக்கு வெளிச்சம். ஆமே. சங்கீதம் 119, 135. உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி பிரமாணங்கள் என வார்த்தையின் கற்பனைகள். அல்லேலூயா. பிரமாணங்கள் எனக்கு போதியும். சங்கீதம் 119, 147. அதிகாலை எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு நான், வசனத்துக்கு என்ன வசனம் காத்திருக்கிறேன். ஏன்னா அந்த வசனம் வந்தாதான் எனக்கு பிரசன்ஸ். 149, 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆமே. அவர்களுக்கு இடரல் இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு, தியானிக்கிறவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். வாழ்க்கையில இடரல் இல்லை, இடரல் இல்லை. அல்லேலூயா. மிகுந்த சமாதானம். வார்த்தை வேதத்துல சொல்லுது. சங்கீதக்காரன் இந்த 119 வாசிச்சு பாருங்க. ஒரு நாள் உபவாசம் பண்ணி அல்லது நோம்பல வாசிச்சு பாருங்களேன். அதுல சொல்லி இருக்குது 119 சங்கீதத்துல, எப்பொழுது விடியும் என்று நான் காத்திருக்கிறேன், உங்களுடைய வசனத்துக்காக ஆன்னு காத்திருக்கிறேன் இருக்கு. வசனத்துல அப்படியே போட்டிருக்கு, ஆ அப்படின்னு போட்டிருக்கல. உம்முடைய வசனத்துக்காக ஆவென்று காத்திருக்கிறேன் அப்படின்னு என்ன தெரியுமா? நரி இருக்கு இல்லையா, நரி 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 திராட்சை பழத்தை விற்கிறதுக்காக பாஞ்ச அந்த கதை தெரியும் தானே, தமிழ் புக்ல இருக்குமே. அவன் எந்த நரி வாயை தருது, காத்து அடிக்கிற நேரம் இப்படி வாயை பழந்துக்கிட்டே வச்சுக்கிட்டு இருக்குமா. எங்க வீட்டுல ஒரு மைனா இருக்கு. அந்த மைனாக்கு வந்து நாங்கள் மிக்சர் போட்டுருவோம். என்ன பண்ணுவோம், மிக்சர் சொன்னாலும் நல்லா சாப்பிடுவோம். அது பிராண்டட் மிக்சர் தான் சாப்பிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததை தான் சாப்பிடும். லோக்கல் மாவுல இருக்கிறத அதே கண்டுபிடிச்சிடும். அதெல்லாம் துப்பிட்டு போயிடும். அப்போ அது போடும்போது அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, பழக்கி வச்சிருக்கிறோம். மிக்சரை போடும்போது வாயை திறந்துகிட்டே இருக்கும். அது சரியாக வாயை கேட்ச் பிடிக்கும். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தெரியும், அது மைனாவை பார்த்தவங்களுக்கு தெரியும். 6 மணிக்கு பிறகு வீட்டில் சும்மா தான் சுற்றிட்டு இருக்கும். வெளில எங்கேயும் பறந்து போகாது. மிக்சரை போட்டால் கேட்ச் பிடிக்கும்.
அப்போ 2-3 நாளாக நான் போட்டேன் மிக்சர் போடும்போது இப்போ இப்படி மிக்சர் போட்டாச்சு அவனு கை பிடிச்ச பிறகு வாயை திறந்துட்டே பார்த்துட்டே இருக்கும். வாயை திறந்து தான் வச்சுக்கிட்டு இருக்கும். அப்படி மஞ்சள் கலர் 2 சொன்ன இப்படி வச்சுக்கிட்டே வாயை வச்சுக்கிட்டே இருக்கும். மிக்சரை போட்டால் போட்டு முழுங்கினா திருப்பி வாயை. சங்கீதக்காரன் வசனம் சொல்லுது, உங்களுடைய வசனத்துக்காக நான் வாயை வென்று திறந்திருந்தேன். எவ்வளவு பாக்கியம் பாருங்க வார்த்தை. உங்களோட வாயில யாருக்காவது இப்போ நீங்க எல்லாம் கீழே இருக்கிறீங்க, நான் நின்றுக்கிட்டு உங்களோட வாயில எல்லாரோட வாயிலும் ஒரு அல்வா போட போறேன் அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? எல்லாரும் வாயை திறந்து வச்சிருப்பீங்க உங்க பொக்கா வாயில எல்லாம். அல்வாவா போடுங்க போடுங்க. வேணும் சொல்லி சங்கீதக்காரன் அவருடைய வார்த்தைக்காக வாயை ஆவென்று திறந்து பார்த்துட்டு இருந்தார். அப்ப எவ்வளவுக்கு அந்த வார்த்தை மேல அவருக்கு ஒரு தாகம் பாருங்க. வார்த்தையை தியானிக்கும் போது அக்கினி மூண்டது. தேவ பிரசன்னம் என்னோட வாழ்க்கையில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து போலாமா? இன்னும் 2 நாள் ஃபாஸ்டிங் போகணும் போல இதை முடிக்கிறதுக்கு. சரி, இன்னொன்று, முதலாவது தேவனுடைய சமூகத்துக்கு வர்றது அல்ல ஜெபம், 2வது அதிகாலை ஜெபம், 3வது ஆராதனை, 4வது கர்த்தருக்கு காத்திருக்கிறது, 5வது கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது, 6வது அந்நிய பாஷையில் பேசும்போது. அந்நிய பாஷையில பேசும்போது உங்களுக்குள்ள இருக்கிற பிரசன்ஸ் அதிகரிக்க ஆரம்பிக்கும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:44. அப்போஸ்தலர் 10:44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். தொடர்ந்து அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பல பாஷைகளை பேசுகிறதையும். பேதுருவை பேசிக்கிட்டு இருக்கும் போதே பல பாஷைகளை பேச ஆரம்பித்தார், அந்நிய பாஷை. 1 கொரிந்தியர் 14:4. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி மோட்டிவேட்டிங் செல்ஃப். பக்தி விருத்தி இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? 1 கொரிந்தியர் 14:4. edify himself. தன்னைத்தானே பக்தி விருத்திக்கு ஏதுவாக நடத்துகிறான். அந்த பக்தி விருத்தி என்ன தெரியுமா? தேவனுடைய பிரசன்னம். அந்நிய பாஷை பேசும்போது உங்களுக்குள்ள ஒரு பக்தி விருத்தி என்ன? பக்தி விருத்தி என்ன? உங்களுக்கு பொங்கல் பொங்கலா வரப்போதா? அந்நிய பாஷை பேசுறீங்க, ஷபாலா கது ரக்கமாலா ரசந்தா ரக்கமா ரக்கம், உங்களுக்கு பால் பொங்கி பொங்கி வருமா? இல்ல. பக்தி விருத்தி தான் என்னது? சம்திங், தேவனுடைய ஒரு அனுக்கிரகம். none other than the presence of God. அது தேவனுடைய பிரசன்னம் எல்லாம் வேற ஒன்றும் இல்லை. அந்நிய பாஷை பேசுறீங்க, உங்களுக்குள்ள தேவ பிரசன்ஸ் ஊற்றெடுக்குது, பக்தி விருத்தி. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 14:2 என்ன சொல்லுது? தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷனுக்கு பக்தி விருத்தியையும் ஆறுதல் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசும்போது எங்களுக்குள்ள இருக்க பிரசன்ஸ். அந்நிய பாஷை என்ன, அது எப்படின்றத குறித்து இன்னொரு நாளைக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். ஏற்கனவே கற்றுக் கொடுத்துருக்குறோம். அந்நிய பாஷைன்றது ரொம்ப மெயினானது. தொடங்கினா முடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்நிய பாஷை பேசும்போது உங்களுக்குள்ள பிரசன்ஸ் அதிகரிக்க ஆரம்பிக்கும். கடைசி 7வது, ஊழியம் செய்யும் போது. முதலாவது நீங்க தேவ சமூகத்தில் நுழையும் போது, போகும்போது, தேவ சமூகத்தில் இருக்கும்போது, ஜெபிக்கும் போது. 2வது அதிகாலை ஜெபம் செய்யும் போது. 3வது ஆராதனை செய்யும் போது. 4வது கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது. 5வது கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது, வசனத்தை வாசிக்கும் போது. 6வது அந்நிய பாஷையில பேசும்போது, பற்பல பாஷைகளை பேசும்போது உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறீங்க. 7வது நீங்க ஊழியம் செய்யும் போது. வாசிங்க அப்போஸ்தலர் 10:44 மறுபடியும். அப்போஸ்தலர் 10:44.
இன்னொரு ஆள் அப்போஸ்தலர் 7:53 57 வரைக்கும். ஓகே, அப்போஸ்தலர் பேதுரு ஐயா அந்த வார்த்தைகளை பேசும்போதே பாருங்க, வசனத்தை பேசுகிறவர்கள், வசனத்தை அவர் பேசும்போதுனா என்ன செய்யறாரு? அவர் என்ன செய்யறாரு? ஜனங்களுக்கு ஊழியம் செய்யறாரு. என்ன செய்யறாரு? இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? அட்டூழியம் செஞ்சுட்டு இருக்கேன். என்ன செய்யறேன்? உங்களுக்கு நான் ஐ அம் மினிஸ்டரிங் அன்டு யூ, நான் உங்களுக்கு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பேதுரு ஐயா அந்த நேரத்துல வசனத்தை குறித்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பண்ணும்போது என்ன நடந்துச்சு? 44 பாருங்க, அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, வார்த்தையை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல அவர்கள் மேல பரிசுத்தாவின் இறங்க ஆரம்பித்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஊழியம் செய்யும் போது தேவ பிரசன்னம் அந்த இடத்தை நிரப்ப ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. சோ ஊழியம் செய்யும் போது தேவனுடைய பிரசன்ஸ் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 53 இருந்து 57 வரைக்கும். அப்போஸ்தலர் 7:53 இருந்து 57. தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கைக்கொள்ளாமல் போனீர்கள் என்றால் இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். இப்ப அவரு இந்த இடத்துல பிரசங்கம் பண்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாரு. அப்படி செய்யும் போது அவன் பரிசுத்த ஆவியாலே எப்படி? பரிசுத்த ஆவியாலே நிறைந்து, அடே கரெக்ட்டா நான் ஆரம்பத்துல பேசுவேன் சிங்கா இது. அப்புறம் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதைக் கண்டு பாத்தீங்கன்னா, அவர் ஊழியம் செய்யும் பொழுது அந்த இடத்துல பரலோக தேவ பிரசன்ஸ் வருது. அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது, பரலோக அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. ஊழியம் செய்யும் போது உங்களோட வாழ்க்கையில தேவ பிரசன்ஸ் அதிகரிக்க ஆரம்பிக்கும். சும்மா வந்து இந்த இடத்துல ஜெபம் பண்ணிட்டு போறீங்களா? தேவ பிரசன்ஸ் உங்களோட வாழ்க்கையில் அதிகரிக்கும். போற நேரம், வார நேரம் ஜெபம் பண்ணிட்டு போமே. ஒரு ஊழியம் பண்ண வரீங்களா? தேவ பிரசன்ஸ். வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், சாதுவைக்காக ஜெபம் பண்ணுவோம், தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். உட்கார்றீங்களா? ஊழியம் செய்றீங்க. இருந்த இடத்துலயே பிரசன்ஸ் வாழ்க்கையில் அதிகரிக்கும். அந்த பாட்டு சொல்லுது, உம்மோடு செலவிடுகிற ஒவ்வொரு நொடியும் வீணாய் போகாது. ஆமா, உண்மைதான். ஆண்டவருடைய காரியத்துக்காக நீங்க என்னத்தை செய்தாலும் அதுக்கு பலன் நிச்சயமா உண்டு. தேவ பிரசன்ஸ் அதுக்கு ரிலீஸ் ஆக்கப்படும். ஆமே. அவரோடு செலவிடுற நேரம். யாத்ரா 34 29 34. யாத்ரா 34 29 இருந்து வாசிங்க. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கும் போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். இப்ப தேவனுடைய சமூகத்துக்கு போறாரு. மோசே தீர்க்கதரிசிய தேவ சமூகத்துக்கு போறாங்க, தேவனை சந்திக்கிறாங்க. ஓகே, ஒரு ஊழிய நோக்கத்துக்காக கர்த்தர் அவரை அழைக்கிறாரு. ஊழிய நோக்கத்து நிமித்தமா அவரோட பேசுறாரு. ஓகே, ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும் போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். ஊழியம் செய்கிற தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பதாக நிற்கிறவன் கர்த்தரோடு இசைந்திருக்கும் போது தேவனுடைய மகிமையை அவன் சுமக்கத்தக்கதான தேவ பிரசன்னத்தை மோசையோட முகத்துல பார்த்தாங்க. ஹல்லேலூயா. தேவ பிரசன்ஸ், ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோட வாழ்க்கையில தேவனை ஊழியம் செய்யும் போது அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஜனங்கள் எங்களோட முகத்தை பார்க்க முடியாதபடி 2 நாளாக சொல்லுது, கர்த்தருக்கு நல்ல ஆராதனை வழிகளை செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை பூரிகைகளால ஊதும் போது அந்த இடத்துல சாலமோன் ஊழியம் செய்கிறான். ஊழியம் செய்யும் போது ஆசாரியர்கள் காணக்கூடாதபடிக்கு ஒரு ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு தேவனுடைய பிரசன்னம் இறங்கினது. ஊழியம் செய்கிறீங்களா? தேவ பிரசன்னம் உங்களை மூட ஆரம்பிக்கும், உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும், உங்களோட பிரசன்ஸ் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த 7 காரியத்தை லைஃப்ல ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை, உங்களோட வாழ்க்கையில தத்ரூபமா நிரூபிக்கிறதை பார்ப்பீங்க. ஆமென். அவங்களை விட்டு விலக மாட்டா, கைவிட மாட்டா. எழுந்திருக்கலாம், எல்லாச்சும் பண்ணலாம். எல்லா கண்களையும் மூடி
பிதாவே இந்த வார்த்தைகளுக்காக நன்றி என்று சொல்லி வாய் திறந்து நன்றி செலுத்த பார்க்கலாம் ஆண்டவருக்கு. பிதாவே உமக்கு நன்றி, பிதாவே உமக்கு நன்றி, இந்த தருணத்துக்காக நன்றி, இந்த வேளைக்காக நன்றி. அல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா. எங்களோடு பேசுனீங்களே, நன்றி. தேவ பிரசன்னத்தில் இருக்கிறதுக்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவ பிரசன்னத்தில் நிலைத்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா, thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி நன்றி. உம்மில் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மில் Yeah.
எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். கரம் பிடித்தெம்மை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும் தேவா. கரம் பிடித்தெம்மை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும். கண்மணி போல காத்து கொள்ளும் பிதாவே. தர்மையான நாளுக்கு நன்றி. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். என்ன பாரத்தோடு, என்ன தேவையோடு, என்ன நோக்கத்தோடு இந்த இடத்துல இருக்கிறாங்களோ அத்தனைக்கும் உங்களுடைய தேவனுடைய பிரசன்னம் பதில் கொடுத்து விட்டது என்பதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். உங்களுடைய பிரசன்னத்தினாலே ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை சுவாமி. மலைகளும் உங்களுடைய பிரசன்னம் என்பதாக உருகி போனவைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கரங்களில் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒப்புக் கொடுக்கிறேன். வழிகாட்டும், பலப்படுத்தும், திடப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிரார்த்தனை செய்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை உங்களுக்கு அனுப்பி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அதற்கு கர்த்தருடைய ஜனங்கள் சொல்வார்கள். அதற்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சொல்வார்கள். அதற்கு கர்த்தரால் முத்திரை போடப்பட்டவர்கள் சொல்வார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கும் மறவார். நீர் செய்த சகல உபகாரங்களையும் ஒவ்வொன்றாயும் நீ துதித்து
வலது கரத்தை தலைக்கு மேல வச்சு, நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் நம்மை அணுகாது. தீங்கில்லை, 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 சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் நம்மை அணுகாது, எந்த தீங்கும் நம்மை அணுகாது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும், இயேசு கிறிஸ்து வார்த்தையினாலும் என்னையும் என் ஆவி ஆத்துமா சரீரத்தையும் என் குடும்பத்தையும் என் ஊழியத்தையும் கர்த்தர் இந்த பூமியிலே எனக்கு நியமித்த ஓட்டத்தையும் அழைத்தலையும் தெரிந்து கொள்ளுதலையும் உன்னதமான மறைவுகள் அர்ப்பணித்து முழுவதுமாய் நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் பாதுகாப்பு, பரிபூர்ண சுகம், ஆரோக்கியம், ஆசீர்வாதம், அபிஷேகம், பரிசுத்தம், உண்மை உத்தமம் என்னை ஆண்டு நடத்தும்படி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே முத்திரை போடுகிறேன். நல்ல பிதாவே, ஆமென். எல்லா 2 கரங்களை உயர்த்தி மாரநாதா, ஆமென். கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரமாய் வாரும். ஷபாத் ஷாலோம், ஷபாத் ஷாலோம், ஷபாத் 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 ஷாலோம், ஷபாத் ஷாலோம், ஷபாத் ஷாலோம், ஷபாத் 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 ஷாலோம், ஷபாத் 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 ஷாலோம், ஷபாத் 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 ஷாலோம், ஷபாத் ஷாலோம், ஷபாத் ஷாலோம், ஷபாத் 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 ஷாலோம். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். வந்தமைக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.